நாங்க பீகார் மாதிரி ஒரு சமூகத்துல இருந்து வரோம். அங்க நிலம் விற்காது, மனுஷனோட மரியாதை தான் விற்கும். நிறைய பேர் ஆப்ஷன்ஸ்ல பண்றாங்க, குறிப்பா பையர்ஸ். நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்ககிட்ட 5 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க வெறும் பையிங்க மட்டும் தான் பண்ணணும்னா, அப்புறம் எதுக்கு தினமும் ட்ரேட் பண்ணணும்? நீங்க தினமும் ட்ரேட் பண்ணுனா பையிங் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியாது. இது ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. நீங்க தினமும் ட்ரேட் பண்ணா பையிங் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியாது. அப்போ எப்படி சம்பாதிக்க முடியும்? ஞாபகம் வச்சுக்கோங்க. 5ல இருந்து 7 ட்ரேடு தான் பண்ணணும்னா 2 விதியை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இன்ட்ராடே பண்ணணும்னா வால்யூமை பாருங்க, ஸ்விங் பண்ணணும்னா நாங்க சொன்ன அந்த ஹிலேக்கா மிலேக்கா முறையை பின்பற்றுங்க. சந்தைக்கு புதுசா வந்த ஒருத்தர் கூட இன்னைக்கு தான் முதல் நாள் மார்க்கெட்டுக்கு வர்றாரு, முதல் முறையா சார்ட்டை பார்க்குறாருனா கூட அவருக்கு இந்த ஹிலேக்கா மிலேக்கா முறை எந்த பக்கம் பையிங் பண்ணணும், எந்த பக்கம் செல்லிங் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும். நீங்க எப்பவுமே விஷயங்களையும் உத்திகளையும் மேம்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. நாம பேசும்போது கூட நீங்க சொன்னீங்க சில புதிய விஷயங்களை சேர்த்திருக்கேன்னு. அதாவது வால்யூமை எப்படி சேர்க்கறது, ஓஆர்பி எப்படி பார்க்கறது, விவேப் போன்றவற்றை இன்னும் எப்படி செயல்படுத்தலாம்னு சொன்னீங்க இல்லையா? இன்னைக்கு தேதியில பிரைஸ் ஆக்ஷன், எஃப்விஜி, ஓஐ எல்லாமே ஓவர் ரேட்டட்னு நான் நினைக்கிறேன். ஆனா வால்யூம் தான் அண்டர் ரேட்டட். நீங்க ஒரு நல்ல ட்ரேடரா இருந்தா உங்க ஸ்கிரீன்ல எந்த இண்டிகேட்டரா இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புறேன். சில பேர் வருவாங்க, ரொம்ப தைரியமா சொல்லுவாங்க, நான் வெறும் கோடு தான் போடுவேன், 2 கோட்டை வச்சு ட்ரேட் பண்ணிடுவேன்னு. சார், நீங்க இன்னும் இடைநிலையில தான் இருக்கீங்க. இங்க சிவப்பு கோடு உள்ள போயிடுச்சு. மக்கள் என்ன பண்ணுவாங்க? பையிங் பண்ணிடுவாங்க. இங்க போனதும் பையிங் பண்ணலாம்னு நினைப்பாங்க. இங்க இங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் பையிங் பண்ண நினைப்பாங்க. ஆனா இதுல பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது சார்? நிதி சார், நீங்க இன்னைக்கும் அரசு வேலைகளுக்கு ரொம்ப பெரிய மோகம் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து வர்றீங்க. நானும் அதே இடத்துல இருந்து தான் வர்றேன். அங்க வேலைன்னா அது அரசு வேலை தான். ட்ரேடிங்கை பத்தி பேச்சே இருக்காது. நீங்க சுமார் 25-26 வருஷங்களுக்கு முன்னாடி 1998-99ல ட்ரேடிங் செய்ய ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு நான் ஒரு ட்ரேடர் ஆகணும்னு சொன்னாலே அது பெரிய விஷயம். அதுவும் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது இன்னும் கஷ்டம். நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க? பாருங்க, நீங்க ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க. ட்ரேடிங்க ஒரு சூதாட்டமா மட்டும் பார்க்குற இடத்துல இருந்து நீங்க வர்றீங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் பாட்னாவை சேர்ந்தவன். பாட்னா இல்ல, பீகார் மட்டும் அப்படி இல்ல. குஜராத், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களை தவிர இந்தியாவோட மத்த எல்லா இடங்களிலையும் ட்ரேடிங்க சூதாட்டமா தான் பார்க்குறாங்க. நான் ஆரம்பிச்ச அந்த காலத்துல தொழில்நுட்பம் கிடையாது. இன்னைக்கு சோசியல் மீடியா காலம், எல்லா தகவல்களும் வேகமா கிடைக்குது. எதையாவது கத்துக்கணும்னா சுலபமா கிடைக்குது. ஆனா அந்த காலத்துல அப்படி எதுவுமே இல்ல. எல்லாமே மேனுவலா தான் இருந்துச்சு. ஒரு பைவட் பாயிண்ட்ட கணக்கிடணும்னா கூட தினமும் மார்க்கெட் ஓப்பனிங், குளோசிங் எல்லாத்தையும் பார்த்து தான் கணக்கிடணும். நெறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. தகவல்கள் ரொம்ப குறைவா இருந்துச்சு. அப்புறம் நெறைய சவால்கள் இருந்துச்சு. நான் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்தவன். நடுத்தர குடும்பம்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்பா வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. வேலைக்கு போறவங்களோட கஷ்டம் என்னன்னா, சம்பளம் வந்தா 15, 20 நாள்லயே தீர்ந்து போயிடும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் மறுபடியும் காத்திருக்கணும். சரி, அப்போ நீங்க பங்கு சந்தைக்கு வரும்போது உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டா அது பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா என்கிட்ட இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் வீட்ல தனியா இருந்தேன். பொறுப்பு என் மேல தான் இருந்துச்சு. எனக்கு மேல அண்ணனோ, இல்ல மாமா, பெரியப்பா யாரும் இல்ல. அதனால என்ன கேட்கறதுக்கு யாரும் இல்ல. அப்பா இருந்தாரு. அவரு வேலைய அவரு பார்த்துக்கிட்டாரு. சிரிப்பான்னு என் மேல விட்டுட்டாரு. அதனால காலேஜ் படிக்கும்போதே ஆரம்பிச்சோம். காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா ஆரம்பத்துல வர்றவங்க ரொம்ப கம்மியான காசோட தான் வருவாங்க. 2000, 4000, 5000, 10,000. இப்ப வர்ற தலைமுறை 20,000, 25,000 கொண்டு வருவாங்க. எங்க காலத்துல இன்னும் கம்மியா தான் கொண்டு வருவாங்க. அப்படி வரும்போது நீங்க முதலீடு செஞ்சு பார்க்குறீங்க. ஆரம்பிக்கும்போது யாரும் எஃப்&ஓக்கு வரமாட்டாங்க. இப்ப இருக்கிற தலைமுறை எஃப்&ஓக்கு வராங்க. அப்போ நீங்க கேஷ் மார்க்கெட்ல போறீங்க. பணம் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா, மனசுல என்ன தோணும்னா, பேங்க்ல 1 வருஷம் ஆகுறது இங்க சீக்கிரமா நடக்குதேன்னு. ஆரம்பத்துல சின்ன தொகைய தான் போடுவாங்க. அப்புறம் அது பழக்கமானதும் பெரிய தொகைய போடுவாங்க. அப்புறம் நஷ்டம் வரும். அத சரி பண்ண முயற்சி பண்ணுவாங்க. பயதான் அங்கேயே ஆரம்பிச்சுடுது. 2 நாள் 5 வருஷம் எப்படி போகுதுன்னே தெரியாது. இப்போ இருக்கிற காலத்துல என்னன்னா, மக்கள் வராங்க. சமூக வலைதளங்கள்ல நெறைய விஷயங்கள் இருக்கு. நெறைய வகுப்புகள், கோர்ஸுகள் இருக்கு. இங்க, அங்கன்னு போறாங்க. டிவி சேனல்கள் இருக்கு. இப்போ வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு இப்போ அவ்வளோ நேரம் எடுக்காது. ஏன்னா, எனக்கு ஆரம்பத்துல ஒரு 10 வருஷம் இப்படியே போயிடுச்சு. அந்த 10 வருஷம் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம் என்னன்னா, இந்த மார்க்கெட் ரொம்ப கொடூரமானது. நான் அத அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா, எந்த அளவுக்கு கொடூரம்ல, நீங்க ஒரு பொருளாதார பின்னணி இல்லாத குடும்பத்துல இருந்து வந்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லிக் குடுக்கவோ, புரிய வைக்கவோ யாரும் இருக்க மாட்டாங்க. தகவல்கள் வந்து சேர்றதுக்கு அப்போ தொழில்நுட்பமும் அவ்வளவா இல்ல. இப்போ இருக்கிற இளைஞர்கள் கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, உங்க கிட்ட தொழில்நுட்பம் இருக்கு. நீங்க உங்க ஒழுக்கத்துல மட்டும் கவனம் செலுத்தினா போதும். எங்க காலத்துல அதுவும் இல்ல.
அதனால சவால்கள் அதிகமாகுது. நஷ்டம் வரும்போது ரொம்ப வலியா இருக்கும். அந்த நஷ்டத்த நீங்க யாருகிட்டயும் சொல்லவும் முடியாது. இன்னைக்கு சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும்னு தோணும். ஆனா ஆகாது. அந்த விடிவு காலம் எப்ப வரும்னு தெரியாது. இன்னொன்னு, உங்க பேச்ச கேட்கறதுக்கு வீட்லயும் யாரும் இருக்க மாட்டாங்க. வெளியிலயும் யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க எங்கேயாவது போறீங்க, யாரு கூடயாவது உட்கார்றீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் என்ன பண்றீங்கன்னு கேட்பாரு. அப்படி கேட்கறது உங்கள சீண்டி பார்க்கறதுக்கு தான். நீங்க கல்யாணம், விசேஷம், பார்ட்டின்னு எங்க போனாலும் உங்கள பத்தி தான் பேசுவாங்க. உங்கள வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. மக்களோட வேலை இதுதான். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த தொழில் இத எங்க காலத்துல இன்னைக்கும் கூட இது ஒரு தொழிலா ஏத்துக்க யாரும் தயாரா இல்ல. இது ஒரு சூதாட்டம்னு தான் சொல்றாங்க. நீங்க போராடிட்டு இருக்கும்போது, இது இன்னும் அதிகமாகுது. ஏன்னா, உங்களுக்கு ஊக்கம் கிடைக்காது. ஆனா, அந்த நேரத்துல ஊக்கம் தேவைப்படும். நான் ஒண்ணு கவனிச்சிருக்கேன். நீங்க சந்தைக்கு வரும்போது, சந்தை உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கும். நீங்க வரும்போது அது ஒரு கேள்வி கேட்கும். எதையெல்லாம் பணய வைப்பீங்கன்னு. உங்க பதில் எல்லாத்தையும்னு இருக்கணும். எல்லாத்தையும் விட கம்மியா எத சொன்னாலும், சந்தை உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கும். சந்தை எல்லாவற்றையும் பறித்துவிடும் என்றா, அது உங்கள் பணத்த மட்டும் பறிக்கும் என்று அர்த்தமல்ல. இது எனது அனுபவம். உங்கள் தூக்கம், நிம்மதி, மரியாதை, ஆரோக்கியம், குடும்பம் என அனைத்தையும் அது பறித்துவிடும். இதுதான் சந்தையின் இயல்பு. அந்த எல்லாவற்றையும் இழக்கும் சூழலில் என்ன நடந்தது என்றால், ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் மிகவும் கீழ் நடுத்தர வர்க்க குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். கிராமத்தில் எங்களுக்கு சில நிலங்கள் இருந்தன. பாவம், நிலமே இல்லாத பல வர்த்தகர்கள் கூட இருக்கலாம். எனவே சில நிலங்கள் இருந்தன. அதாவது எங்களுக்கு சுமார் 1 1/2 முதல் 2 பிகா நிலம் இருந்தது. 2 பிகா என்றால் எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியும். இங்கே எப்படி என்று தெரியவில்லை. பீகாரில் எங்களுக்கு கட்டா பிகா கணக்கு தான். அப்போது அந்த 2 பிகா நிலத்திற்கு அதிக மதிப்பு இல்ல. விற்கக்கூடிய நிலையில் இருந்த நிலத்தை நாங்கள் 3 முறை விற்றுவிட்டோம். பங்குச் சந்தைக்காக ஒவ்வொரு 2, 3 அல்லது 4 ஆண்டுகள் இடைவெளியில 3 முறை நிலங்களை விற்றோம். நீங்கள் எப்போதாவது எங்கள் கிராமத்திற்கு சென்று விசாரித்தால் இது உங்களுக்கு தெரியும். நான் சொல்வது என்னவென்று அப்போது புரியும். நாங்க பீகாரில் எந்த மாதிரியான சமூகத்திலிருந்து வருகிறோம் என்றால், அங்கே நிலங்கள் விற்கப்படுவதில்லை. மனிதனின் மரியாதை தான் விற்கப்படுகிறது. சரியா? அங்கே நிலம் விற்கப்படுவதில்லை என்பதை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நிலத்தை விற்கும் நாளில் கிராம மக்கள் மத்தியிலும், உங்கள் சமூகத்திலும் உங்கள் மரியாதை போய்விடும். மக்கள் விமர்சிக்க தயாராக இருக்கிறார்கள் அல்லவா? ஏனென்றால் இந்த உலகில் உங்கள் நலன் விரும்பிகள் மிக குறைவு. அவர்கள் அப்படி இருப்பது போல காட்டிக் கொள்வார்கள். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. நிலங்கள் விற்கப்பட்டபோது அது மிகுந்த வேதனையை தந்தது. நிலத்தை விற்பதில் மிகப்பெரிய இழப்பு என்னவென்றால், அது உங்கள் பெயரிலிருந்து நீங்கள் விற்றால் பிரச்சனை குறைவு. ஆனால் அது தந்தையின் பெயரில் இருந்தது. அவர் பதிவு அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. அவருடைய கண்கள்ல ஏதோ ஒரு வருத்தத்தை என்னால் பார்க்க முடிந்தது. அத பார்க்கும்போது எனக்கு மிகவும் வேதனையா இருக்கும். ஆனா சந்தையில் இருக்கும்போது அது புரிவதில்லை. நீங்கள் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவராக இருந்து பங்குச் சந்தையை தேர்ந்தெடுத்தால், ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கற்றலில் கூட பழைய தவறான விஷயங்களை மறப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். எனது 25, 26 ஆண்டுகால அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், நாம் பழையவற்றை மறக்க வேண்டும். நீங்கள் பழையவற்றை மறக்கவில்லை என்றால், இந்த சந்தையில் உங்களால் வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் கற்றுக்கொள்வது எளிது. பழையவற்றை மறப்பது மிகவும் கடினம். ஏனென்றால், நான் யாரிடமாவது சொன்னா, ஒரு வர்த்தகரின் கணக்குல ரூ. 10,00,000 இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் தினமும் திரைய பார்க்க வேண்டும். ஆனா மாதத்துக்கு 5 வர்த்தகங்களுக்கு மேல செய்யக்கூடாது. சும்மா உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டும். முழு மாதத்திலயும் 5 வர்த்தகங்களுக்கு மேல் செய்யக்கூடாது என்றால், அவர் என்னை சிறையில் தள்ளுங்கள். அது எனக்கு தண்டனை. ஆனால் நான் வர்த்தகம் செய்வேன் என்று சொல்வார். கணக்கில் பணம் இருந்து முன்னால் சந்தை இயக்கிக் கொண்டிருக்கும்போது, வர்த்தகம் செய்யாமல் இருப்பது ஒரு பெரிய தண்டனையை விட குறைவானது அல்ல. சந்தையில பலர் 9:15க்கு சந்தை திறந்த உடனேயே வர்த்தகம் செய்து 9:30 அல்லது 9:45க்குள் நஷ்டமடைந்து விடுவார்கள். பிறகு நாள் முழுவதும் சந்தையை பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். சரி, என் பங்குக்கு நஷ்டமாகிவிட்டது. இனி என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று நினைப்பார்கள். எனவே நீங்கள் முதலில் பழையவற்றை மறக்க வேண்டும். நீங்கள் அப்படி செய்யும்போது உங்கள் அதிகப்படியான வர்த்தகம் ஓவர் ட்ரேடிங் குறைந்துவிடும். உங்கள் வர்த்தகங்கள் மட்டுப்படுத்தப்படும். ஏனென்றால் பணம் சம்பாதிக்க சந்தையில் நீங்கள் தொடர்ந்து வர்த்தகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் கற்றுக்கொண்டேன். பணம் சம்பாதிக்க சந்தையில் சில நாட்கள் மட்டும் வர்த்தகம் செய்தாலே மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஆக்டிவ் ட்ரேடிங்ல தினமும் வர்த்தகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. தினமும் செய்தால் புரோக்கருக்கும் அரசுக்கும் தான் லாபம், உங்களுக்கு அல்ல. தினசரி வர்த்தகத்தை தவிர்த்து மாதத்திற்கு 5 முதல் 6 வரை நாட்கள் வர்த்தகம் செய்தாலே போதும். சில முறைகளை வருடத்தில் சில நாட்கள் மட்டும் செய்தாலே போதும். நிதிஷ்குமாரிடம் கெல்ட்னர் சேனல் ஸ்விங் ட்ரேடிங் உத்தியை கற்றுக்கொள்ளுங்கள். விவரம் பின் செய்யப்பட்ட கமெண்டில் உள்ளது. இதுவே போதுமானது. என் அனுபவத்தில் நான் சொல்வது இதுதான். ஆப்ஷன் ட்ரேடர்கள் இவத்தல
நிறைய பேர் ஆப்ஷன்ல நஷ்டப்படுறாங்க. குறிப்பா பையர்ஸ். உங்ககிட்ட ரூ. 5,00,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நீங்க பையிங் மட்டும் தான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சா, 5,00,000 வரைக்கும் இருக்கிறவங்க பையிங் தான் பண்றாங்க. செல்லிங் அதுக்கு மேல தான் போறாங்க. இல்லன்னா உங்ககிட்ட ரூ. 1,00,000 இருக்குன்னு வச்சுக்குவோம். நீங்க பையிங் மட்டும் தான் பண்ணணும். அப்புறம் தினமும் ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏதாவது ஒரு செட்டப்ப ஃபாலோ பண்ணுங்க. என்கிட்டயோ, இல்ல உலகத்துல யார்கிட்டயோ கத்துக்கோங்க. தினமும் ட்ரேட் பண்ணா பையிங்ல பணம் பண்ண முடியாது. இந்த விஷயத்த பத்திரத்துல எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. நீங்க தினமும் ட்ரேட் பண்ணா பையிங்ல பணம் பண்ண முடியாது. அப்ப எப்படி பணம் பண்ண முடியும்? சிம்பிளான வழி என்னன்னா, நீங்க ட்ரேட் பண்ணணும்னா முதல்ல மாசத்துக்கு 4, 5 நாள் மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. அதுல முன்னேறும்போது 4, 5 நாள்ல கஷ்டமா இருந்தா, அத இன்னும் குறைச்சு வருஷத்துல 7, 8 நாள் மட்டும் ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணுங்க. 7, 8 நாளைக்கு மேல ட்ரேட் பண்ணவே கூடாது. இப்போ நெறைய மக்கள் என்கிட்ட கேட்பாங்க, வெறும் 7, 8 நாள்ல நான் எப்படி சரியா ட்ரேட் பண்றதுன்னு. அதுக்கு நீங்க பொறுமையா கத்துக்கணும். அதோட சரியான வழிய நான் என்னோட பாட்காஸ்ட் மூலமா உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஏன்னா, மார்க்கெட்ல ரீபேலன்சிங் பண்றது, ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பண்றதுன்னு கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நெறைய இருக்கு. அதனால கொஞ்சம் நிதானமா கத்துக்கோங்க. ரீபேலன்சிங்க பயன்படுத்தினர். ரீபேலன்சிங் பண்றதுல என்ன லாபம்னா, ஆப்ஷனுங்கிறது ஒரு ஹெட்ஜிங் ப்ராடக்ட். அது ஃபியூச்சர்ஸ ஃபாலோ பண்ணுது. ஃபியூச்சர் ஸ்பாட்ட ஃபாலோ பண்ணுது. ரீபேலன்சிங் அன்னைக்கு இந்த செக்மெண்ட் எல்லாம் மாறி ஆப்ஷன் பையருக்கு சாதகமாயிடும். அங்க ட்ரேட் பண்ணா லாபம் கிடைக்கும். ஏப்ரல் எஃபெக்ட். ஏப்ரல் எஃபெக்ட்ல என்ன ஆகும்னா, மார்ச் மாசத்துல மார்ச் 30 வரை டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் காரணமா நெறைய செல்லிங் வரும். பொதுவா மார்ச் 20ல இருந்து 23 வரைக்கும் செல்லிங் இருக்கும். 23க்கு அப்புறம் மார்க்கெட் மேல போக ஆரம்பிக்கும். சாதாரணமா சாதாரணமா ரொம்ப மோசமான நாள்னா மார்ச் 30 அன்னைக்கு. செல்லிங் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. அதனால ஆப்ஷன் ட்ரேடர் அங்க ஏப்ரல் எஃபெக்ட்ட பயன்படுத்தணும். ஏன்னா, ஏப்ரல் 15 வரைக்கும் ஸ்டாக்ஸ் நல்லா மூவ் ஆகும். ஏன்னா, புது பொசிஷன்ஸ் உருவாகுது. டாக்ஸ் ஹார்வெஸ்டிங்காக கட் பண்ணதும் அங்க போகுது. அதோட லாபமும் கிடைக்குது. பொதுவா 10ல 9 தடவ ஏப்ரல் 15 வரைக்கும் மார்க்கெட் மேல தான் இருக்கும். அப்ப அங்க உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதாவது நீங்க 7, 8 நாள் மட்டும் பண்ணுங்க. உங்கள கட்டுப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ரூ. 1,00,000 பணம் தானே முக்கியம். சரி. ஏன்னா, ஆப்ஷன் பையருக்கு 1,00,000 கொண்டு வந்து வருஷத்துக்கு 4,00,000 சம்பாதிக்கணுங்கிற மைண்ட் செட் இருக்கு. அத முதல்ல மாத்தணும். இத மாத்திட்டு ஒரு பிசினஸ் மாதிரி யோசிங்க. நீங்க எவ்வளவு கம்மியா ட்ரேட் பண்றீங்களோ, அவ்வளவு லாபம்னு நான் நினைக்கிறேன். அதிகமா ட்ரேட் பண்ணா புரோக்கருக்கு லாபம், கவர்ன்மென்ட்க்கு லாபம். கவர்ன்மென்ட் நம்மளோட ஸ்லீப்பிங் பார்ட்னர். நீங்க ஏதாவது செய்யுங்க. அவங்களுக்கு பணம் கிடைக்கும். சரிதானே? என்னோட அனுபவத்துல முதல்ல அவங்க தான் தப்பிக்கணும். ஏன்னா, அதுல வேலைக்கு போறவங்க நெறைய பேர் இருக்காங்க. வேலைக்கு போறவங்களோட பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. அவங்க 20, 25,000 போடுறாங்க, நஷ்டப்படுறாங்க. அப்புறம் அடுத்த மாசத்துக்காக காத்திருக்கிறாங்க. அவங்க ஆப்ஷன் பையர்ஸ். அவங்களுக்காக நான் சொல்றது, மாசத்துக்கு 5லிருந்து 7 ட்ரேட் வரைக்கும் பண்ணுங்க. மெதுவா அத குறைச்சு இன்னும் கம்மியா பண்ணுங்க. நீங்க மார்க்கெட்ல சிறப்பா செயல்பட அதிக ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க சிறந்த ட்ரேட் பண்ண வேண்டியது தான் அவசியம். சார் அது எப்படி செய்யறது? அதத்தான் நான் சொல்றேன். நீங்க ரீபேலன்சிங் பயன்படுத்துங்க. ஏப்ரல் எஃபெக்ட் பயன்படுத்துங்க. எந்த ஒரு ஆக்டிவ் ட்ரேடர் கிட்டயும் 1 வருஷம் ட்ரேட் பண்ண சொல்லுங்க. அவங்க டபுள் கேப்பிட்டல்ல பண்ணட்டும். நீங்க அவங்க கேப்பிட்டல 50% பண்ணுங்க. வருஷ கடைசியில ஆர்ஓஐ பாருங்க. செபி முன்னாடி உட்கார வச்சு ட்ரேட் பண்ண அனுமதிக்காது. சரிதானே? அதுதான் பிரச்சனை. இல்லன்னா நாங்க 2 பேர தேர்ந்தெடுப்பேன். ஒருத்தர் அக்கவுண்ட்ல 5,00,000 வைங்கன்னு சொல்லுவேன். இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல 2,00,000 வைங்கன்னு சொல்லுவேன். 1 வருஷம் கழிச்சு 2 பேரையும் பார்க்கலாம். நேர்ல இருந்தா அப்பதானே தெரியும் என்ன நடந்துச்சு? அதுல என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்க ஆப்ஷன்ல அதிக ட்ரேட் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியாது. ஹோல்டிங் தி பட்ஸ் ட்ரேட் நோ கொனோடோ. ஆனா மக்கள் என்னன்னா கம்மியா ட்ரேட் பண்ணணும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்கிட்டயும் நெறைய பேர் வர்றாங்க. நான் வேணாம்னு சொல்றேன். ஆனா இப்போ ஒரு RSIP யாராவா ட்ரேட் குடுக்கணும்னா உங்க டீம் குடுக்குது. அது வேணாம். ஆனாலும் நான் வேணாம்னு சொல்றேன். எங்க ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயும் அதிகமா பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நஷ்டம் வரும். சிலருக்கு லாபமும் வரும். நான் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதிக ட்ரேட் பண்ணக்கூடாது. கத்துக்கிறதுக்காக பண்றீங்களா? ஓகே. தொடர்ந்து ட்ரேட் பண்ணா கஷ்டமா இருக்கும். குறிப்பா பையர்ஸ்க்கு. மத்தபடி நீங்க கேஷ் ஈக்விட்டில ஸ்விங் பண்றீங்க, கமாடிட்டி ட்ரேடரா இருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது பண்றீங்கன்னா, அது வேற விஷயம். ஆனா நீங்க ஒரு கோர் பையரா இருந்தா, லெஸ் ட்ரேட் பட் பெஸ்ட் ட்ரேடுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். மாசத்துக்கு 5லிருந்து 7 ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கு மேல உங்களுக்கு தேவையே இல்ல. 5லிருந்து 7 ட்ரேட்ல எது பண்றதுன்னு பார்த்தா, நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 5லிருந்து 7 ட்ரேட் தான் பண்ணணும்னா, அதோட
2 விதிகள நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இன்ட்ராடே பண்ணணும்னா, வால்யூம ரீட் பண்ணுங்க. ஸ்விங் பண்ணணும்னா, நாங்க சொன்ன ஹிலேக்கா மிலேக்காவுக்கு போங்க. ஆனா, ஹிலேக்கா மிலேக்காவுக்கு வரும்போது, குறைஞ்சபட்சம் நீங்க 3 மணி நேர டைம் ஃப்ரேம பயன்படுத்தணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 3 மணி நேரத்துக்கும் கம்மியான டைம் ஃப்ரேம் பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப எக்ஸ்பெர்ட்டா இருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா, அங்க உங்களுக்கு பிரச்சனை வரும். குறிப்பா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல. சரி. நீங்க புதுசா இருந்தா, ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் உங்களுக்கு கஷ்டத்த குடுக்கும். அப்போ நீங்க இது வேலை செய்யலன்னு சொல்லுவீங்க. உலகத்துல வேலை செய்யாததுன்னு எதுவுமே இல்லங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஓடாத கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 தடவ சரியான நேரத்த காட்டும். அதனால உலகத்துல வேலை செய்யாததுன்னு எதுவுமே இல்ல. அதனால யாராவது இது வேலை செய்யலைன்னு சொன்னா, அவங்க ஒண்ணும் தெரியாதவங்களா இருக்கணும். இல்லன்னா விவரம் இல்லாதவங்களா இருக்கணும். அத விட வேற எதுவும் இல்ல. அப்போ ஒரு வேலை செய்யலாம். இன்னைக்கு நாம இந்த விவாதத்த ஸ்விங்க பத்தி வச்சுக்கலாம். நீங்க ஏற்கனவே சொன்ன மாரி ஹிலேக்கா மிலேக்கா பத்தி உங்களோட நிறைய வீடியோக்கள பார்த்திருக்கோம். லட்சக்கணக்கான மக்கள் பார்த்திருக்காங்க. நிறைய ட்ரேடர்ஸ் அத பாராட்டியிருக்காங்க. நல்ல ஃபீட்பேக் குடுத்திருக்காங்க. நீங்களும் அந்த விஷயங்களையும், ஸ்ட்ராட்டஜியையும் எப்பவோ அப்டேட் பண்ணி மேம்படுத்தி இருக்கீங்க. அப்போ நாம பேசும்போது நீங்க சொன்னீங்க, அதுல சில புதிய விஷயங்கள சேர்த்திருக்கேன்னு. அதாவது அதுல வால்யூமை எப்படி சேர்த்து பார்க்கிறது, ORB எப்படி பார்க்கிறது, VWAP போன்றவற்றை இன்னும் எப்படி செயல்படுத்தலான்னு. ஆமா, நிச்சயமா. நீங்க சொன்னது போல ஆரம்பத்துல 10 வருஷம் நீங்க கடந்து வந்த அந்த காலம் ரொம்பவே கொடூரமானது. அது இன்னைக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. அதாவது இன்னைக்கு இன்னைக்கும் அதே நிலை தான். இப்போதும் கூட நெறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க செய்தித்தாள்கள்ல பார்த்திருப்பீங்க. சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சமீபத்தில மகாராஷ்டிரால ஒரு செய்தி வந்தது. ஒரு ஆசிரியர் குடும்பம், கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயத்துல இது ரொம்ப கொடூரமானது. ஏன்னா இது எல்லாத்தையும் பறிச்சுக்கும். அதனால சரியான நேரத்துல நீங்க விழிப்புணர்வோடு இருந்து கத்துக்க ஆரம்பிக்கணும். ஆரம்ப கட்டத்துல கத்துக்கோங்க. ஆனா கத்துக்கிறதுனா என்ன? எத வேணும்னாலும் எடுத்து கத்துக்காதீங்க. ஏன்னா நீங்க எத வேணாலும் கத்துக்கிட்டீங்கன்னா, பின்னாடி அத மறக்க வேண்டிய சூழல் வரும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிதானே? பாருங்க, சந்தையில கத்துக்கிறது ரொம்ப சுலபம். இந்த மார்க்கெட் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்பா. 2டே விஷயம் தான். மார்க்கெட்டு அப்புறம் பாலிடிக்ஸ். இந்தியாவுல இந்த 2 விஷயங்கள்ல தான் உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் உங்களுக்கு இலவசமா நல்லது செய்ய நினைக்குது. நீங்க மார்க்கெட்டுக்குள்ள போனா, சோசியல் மீடியா, டிவி சேனல், நியூஸ் பேப்பர்ன்னு எல்லாரும் ரீட்டெயிலர்களுக்கு இலவசமா நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ரீட்டெயிலர்களுக்கு நல்லது நடக்கறதில்ல. அரசாங்கம் ரீட்டெயிலர்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு நெறைய விதிகள கொண்டு வராங்க. சோசியல் மீடியால எல்லாரும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாங்க. நியூஸ் பேப்பர்காரங்களும் நினைக்கிறாங்க. டிவிக்காரங்க நாள் முழுக்க இதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரீட்டெயிலர்களுக்கு நல்லது நடக்கணும்னு. ஆனா ஏன் இந்த ரீட்டெயிலர்களுக்கு நல்லது நடக்கறதில்ல? அதே மாரி தான் பாலிடிக்ஸ்லயும். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்து வறுமைய ஒழிக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தல்லயும் வறுமைய ஒழிக்கிறாங்க. ஆனா வறுமை என்னவோ ஒழியவே மாட்டேங்குது. அதனால பாலிடிக்ஸ், மார்க்கெட் 2லயுமே இலவசமா குடுக்கப்படுது. வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஆரம்ப கட்டத்துல இந்த மாரி விஷயங்கள்ல இருந்து விலகிருங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எது தேவையோ அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. கத்துக்கிறத விட தப்பான விஷயங்கள மறக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஆனா நீங்க மார்க்கெட் ஒரு 5, 7 வருஷம் செலவழிச்சு நெறைய கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுப்போம். இப்போ அத மறக்கணும்னு நெனச்சா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 7, 8 மாசத்துக்கு முன்னாடி நான் வால்யூம் பத்தி பேசினேன். வால்யூம கவனிக்க சொன்னேன். அதுக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்தது. சார் முதல்ல 5, 6 வருஷம் நீங்க நெறைய இண்டிகேட்டர்ஸ் சொன்னீங்க. நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனா ஏன் வால்யூம் பத்தி சொல்லல? அத சொல்லியிருந்தா என்னோட 5, 6 வருஷம் மிச்சமாகி இருக்குமேன்னு. நான் அத படிச்சேன், சிரிச்சேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சேன். மக்கள் ரொம்ப விவரம் இல்லாதவங்களா இருக்காங்களேன்னு. முக்கியமான விஷயம் என்னன்னா, வால்யூம் பத்தி மார்க்கெட்ல கிடைக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு பிரயோஜனம் இல்லாதது. எல்லாம் பழக்கப்பட்ட விஷயங்கள் தான். அதோட ஆவரேஜ பயன்படுத்துங்க. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள என்கிட்ட இருந்தும், நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும்? எனக்கு உதவாத ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஏன் சொல்லணும்? நான் பல வருஷமா வால்யூம் பத்தி ஆராய்ச்சி பண்ணி, ரொம்ப தனித்துவமான நெறைய விஷயங்கள உருவாக்குனேன். அதே வால்யூம் பத்தி அண்ணா கூலிங் எழுத விபிஏ புத்தகத்த படிக்க சொன்னேன். அது வெறும் ரூ. 200 புத்தகம் தான். அதோட பிடிஎஃப் இலவசமாக கிடைக்குது. நான் நினைச்சிருந்தா, அந்த புத்தகத்த வச்சு ஒரு கோர்ஸ் உருவாக்கி கோடிக்கணக்குல சம்பாரிச்சிருக்கலாம். ஆனா நாங்க வால்யூம்ல புதுசா உருவாக்கணும். அத உங்களுக்கு விளக்குற அளவுக்கு நான் தகுதியானதுக்கு அப்புறம் தான் சொன்னேன். அதனால தான் நான் அதை கொண்டு வருவேன். மொத விஷயம். 2வதாக 6 ஆண்டுகளில் உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால், உங்களிடம் திறமை இல்லை என்று அர்த்தம். நான் தெரிந்து கொண்டபோது குறைந்தபட்சம் அதை கண்டுபிடித்துக் கொண்டு வந்தேன். அதன் அடிப்படையில வால்யூம் ஸ்மாஷ் போன்ற பல கருத்துக்கள கொடுத்தேன். 10 முதல் 12 விஷயங்கள் உள்ளன. இன்னும் பலவற்றை நான் உருவாக்கி வருகிறேன். ஸ்டாப்பிங் வால்யூம், சைன் வால்யூம் போன்றவை நிகழ்நேரத்துல சரியாக வேலை செய்கின்றன. மேலும் எங்களது நம்பிக்கை என்னவென்றால்,
உங்களுக்கு வெளியேற தெரியாத வரை உங்களால ட்ரேடிங் கற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் எந்த ஒரு நபரிடமோ ஆர்ஏ அல்லது யுஐஏ உடமோ சேர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். உங்களாகவே வெளியேற தெரியவில்லை என்றால் ட்ரேடிங்கில் உங்களால வெற்றி பெற முடியாது. நீங்க உள்ள நுழையலாம், ஆனா வெளியேறவும் தெரிந்திருக்க வேண்டும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க சாய். அதற்கு மிக எளிமையான உதாரணத்தை சொல்கிறேன். அபிமன்யுவின் பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆமா, அவர் ஏன் கொல்லப்பட்டார்? அவர் உள்ளே நுழைந்தார், ஆனா வெளியேற தெரியறைய. வெளியேற தெரியவில்லை. அதேபோல் சந்தையில் லட்சக்கணக்கான அபிமன்யுக்கள் உள்ளனர். அவர்களுக்கு உள்ளே நுழைய தெரியும், ஆனா வெளியேற தெரியாது. இப்போது வெளியேறுவதில் நஷ்டமடைவது மட்டுமே துக்கம் அல்ல, சில நேரங்களில் லாபத்தில் வெளியேறுவதும் கூட வருத்தத்தை தரும். இப்போது நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு பங்கு ரூ. 100 வாங்குனீங்க, 95 ரூபாயில ஸ்டாப் லாஸ் வைத்தீர்கள், இலக்கு ரூ. 120. அந்த பங்கு 118, 119 வரை செல்கிறது. நீங்கள் ரூ. 120 இலக்கிற்காக காத்திருக்கிறீர்கள். ஏனென்றால் நான் வெளியேறினால் இலக்கை அடைந்த பிறகுதான் வெளியேறுவேன் என்று முடிவு செய்துள்ளீர்கள். அது 118, 19ல இருந்து திரும்பி கீழே சென்று ரூ. 90 போய்விடுகிறது. உங்க ஸ்டாப் லாஸ் எவ்வளவு? 95. இப்போது நீங்கள் 118, 19இல் வெளியேறாத போது 95இல் ஏன் வெளியேற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? பிறகு 90க்கு செல்கிறது. இப்போது வெளியேற வேண்டாம் என்று சொல்கிறீர்கள். பிறகு 80, 70 என செல்லும் போது நீங்கள் அதை ஆவரேஜ் செய்கிறீர்கள். இன்னும் கீழே செல்லும் போது நீங்கள் ஆவரேஜ் செய்கிறீர்கள். ஒரு கட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத முதலீட்டாளர் ஆகிவிடுகிறீர்கள். எனவே இங்க லாபத்திலும் வெளியேறி இருக்க வேண்டும், நஷ்டத்திலும் வெளியேறி இருக்க வேண்டும். சரியான நேரத்துல வெளியேற தெரியல. சிலர் 100 பங்குகளை வாங்குறார்கள். அது ரூ. 115 உயர்ந்ததும் அவர்கள் அதை விட்டுவிட்டார்கள். 10 நாட்கள்ல ரூ. 15 லாபம் வந்ததும் விட்டுவிட்டார்கள். இப்போது அந்த பங்கு ஓரிரு மாதங்கள்ல 100லிருந்து 200க்கு சென்று விட்டது. இப்போது அவர்களுக்கு வருத்தம். அடுத்த முறை ட்ரேடிங் செய்யும் போது ரூ. 100 பங்க 15இல் விற்ற போது மேலே சென்றது நினைவிருக்கும். அதனால் இந்த முறை 15இல் விற்க மாட்டார்கள். அது 20, 25க்கு செல்லும். விற்க மாட்டார்கள். மீண்டும் கீழே சென்று அதே பங்கு ரூ. 50 வர்த்தகமாகும். அங்கே அவர்களுக்கு வெளியேற தெரியவில்லை. எனவே ஸ்டாப் லாஸிலும் வெளியேற தெரிந்திருக்க வேண்டும். லாபத்தை எடுக்கும் போதும் வெளியேற தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு ஒரு எளிய வழி என்னவென்றால், உங்களுக்கு வெளியேறுவதில் சிக்கல் இருந்தா 50% விற்று வெளியேறிவிடுங்க. எப்போதும் உங்கள் உள்மனம் இதய துடிப்பு போல பொய் சொல்லாது. ஆபத்து வருவதற்கு முன்பே அது உங்களுக்கு தெரிவித்து விடும். மெதுவாக நீங்கள் இதில் வலிமை பெறுவீர்கள். அதுவரை என்ன செய்யுங்கள்? 50% பங்குகளை விற்றுவிடுங்கள். 50% அப்படியே இருக்கட்டும். அப்போது என்ன நடக்கும்? நீங்கள் உணர்வு பூர்வமா வலிமையாவீர்கள். ட்ரேடிங் என்றால் என்ன? ட்ரேடிங் என்பது நீங்க சார்ட்ல பார்ப்பது மட்டும் அல்ல. ட்ரேடிங் என்பது நீங்கள் டிவியில பார்ப்பது கிடையாது. சார்ட்ல அல்லது புரோக்கர் கணக்குல நடக்கும் ட்ரேடை நீங்க செயல்படுத்துவதும் ட்ரேடிங் கிடையாது. உண்மையான ட்ரேடிங் என்பது உங்க மூளையில தான் நடக்குது. ஏனென்றால் ட்ரேட் எடுப்பது என்ன? முதலில் உங்கள் மூளை தான் முடிவெடுக்கிறது. எப்போது வெளியேற வேண்டும்? மூளை தான் முடிவெடுக்கும். ட்ரேட் எடுத்த பிறகு இதய துடிப்பு அதிகரிப்பதை மூளை தான் சொல்லிக் கொண்டிருக்கும். அதனால் எல்லா ட்ரேடிங்கும் இங்கே தான் நடக்கிறது. இங்கே நடப்பதில்ல. நாம் யாரை குறை சொல்கிறோம்? என் சார்ட் சரியில்லை, என் அதிர்ஷ்டம் சரியில்லை, எனக்கு சொன்னவரின் உத்தி சரியில்லை, அந்த ஆள் சரியில்லை, மார்க்கெட் சரியில்லை, மார்க்கெட்டில் யாராலும் எதுவும் செய்ய முடியாது. இப்படியே குறை சொல்லிக்கிட்டு இருப்பார். நான் தான் சரியில்லை என்று ஒரே வரியில ஒத்துக்கொண்டா அதை சரி செய்ய தொடங்கி விடலாம். எனவே ட்ரேடிங் வெற்றி பெற நீங்கள் முதலில் நான் தான் சரியில்லை, குறை என்னிடம்தான் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். என்று நீங்கள் இதை ஒத்துக்கொள்கிறீர்களோ அன்று முதல் முன்னேற தொடங்குவீர்கள். ஏனென்றால் பாருங்கள், மார்க்கெட் என்றால் என்ன? முதலில் அது உங்களிடமிருந்து பறிப்பது உங்கள் அகந்தையை தான். உங்களிடம் அகந்தை இருந்தா மார்க்கெட்டிற்கு அகந்தை உள்ளவர்களை பிடிக்காது. நிறைய பேர் சொல்வதை பார்த்திருப்பீர்கள். என் உள்ளுணர்வு இது மேலே போகும் என்று சொல்கிறது என்பார்கள். அட, இந்த சந்தையில் உள்ளுணர்வுக்கு ஒரு பைசா கூட பெருமானம் கிடையாது. உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உள்ளுணர்வுகளை சந்தை தினமும் அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. இங்கே உள்ளுணர்விற்கு மதிப்பில்லை. எனவே சந்தையில் நீங்க அகந்தை இல்லாம இருக்க வேண்டும். எனக்கு என்ன தோன்றுகிறது என்பதை விட சந்தைக்கு என்ன தோன்றுகிறதுன்னு பாருங்கள். உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் நஷ்டத்தை ஏற்கவில்லை என்றால் நீங்கள் ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்க போகிறீர்கள் என்று அர்த்தம். சரியா? ஏனென்றால் சந்தையின் விதி என்னவென்றால் முதலில் ஏற்படும் நஷ்டம்தான் மிகச்சிறியது. முதல் நஷ்டம் எப்போதும் மிகச் சிறியதாகவே இருக்கும். மக்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. அவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்பதில் சிரமம் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நஷ்டத்தை எளிதாக ஏற்றுக்கொள்ளுங்கள், லாபத்தை எளிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். சொல்வது எளிது. நான் ஒரு வரியில சொல்லிவிட்டேன், ஆனா அது அவ்வளவு கடினம். இதை செய்ய மக்களுக்கு 3-4 ஆண்டுகள் ஆகும். நஷ்டத்தை நீங்க எளிதா ஏற்றுக்கொள்ளுங்க. எந்த கவலையும் இல்லாம நஷ்டத்தை ஏற்க வேண்டும். ஆனா லாபத்தை எளிதா எடுத்துக்க கூடாது. லாபம் ஈட்டுனா 50% ஈட்டுவோம். நஷ்டம் ஏற்பட்டா முழுவதையும் ஒரே நேரத்துல ஏற்போம். லாபம் வந்தா பாதியை மட்டும் எடுப்போம்.
இத மட்டும் செஞ்சா போதும். அதன் மூலம் நீங்க சரியாக இருக்கும்போது நீண்ட தூரம் பயணிக்கலாம். நீங்க தவறாக இருக்கும்போது குறுகிய தூரம் பயணிப்பீர்கள். சரியா? இதன் பயன் இவ்வளவுதான். உதாரணமா ஒரு பங்கை நீங்கள் ₹100க்கு வாங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அது 170க்கு செல்லும்போது நீங்க 50% விற்று வெளியேறுகிறீர்கள். இப்போது அந்த பங்கு 170 இருந்து உயரும். வருங்காலங்களில் 1000, 1200, 1500 என பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். பங்குகள் அவ்வாறு உயர்ந்தும் இருக்கின்றன. இப்படி பல உதாரணங்கள் உள்ளன. என்னை தெரிந்தவர்கள் இதை பார்த்திருப்பார்கள். பல பங்குகள் குறைந்தும் இருக்கின்றன. அதுவும் உதாரணங்களில் உண்டு. ஆனால் இங்கே லாபத்தை பற்றி பேசுவதால் நீங்கள் 70 எடுத்தது 1500, 1600 ஆகிவிட்டது. நீங்கள் தொடர்ந்து வைத்திருங்கள், பாருங்கள். நஷ்டத்தை தாங்குவது கடினமான காரியம் அல்ல. அது நமக்கு இயல்பாகவே தெரியும். லாபத்தை தக்க வைப்பதுதான் கலிகோ. புரிந்தது சார். சார், இன்றைய நமது பாட்காஸ்டின் 80% நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று நினைக்கிறேன், அந்த மனநிலை பற்றியது. ஆனால் அந்த 20% பகுதியான செட்டப் மற்றும் உத்தி, அதை நீங்கள் ஒரு மோசடி என்று கூட சொன்னீர்கள். ஆனால் உங்களது அந்த ஹிலேகா மிலேகா செட்டப்பை இன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் பின்பற்றுகிறார்கள். மேலும் நீங்கள் அவர்களுக்கு தொடர்ந்து அப்டேட்ஸ்களை வழங்குகிறீர்கள். இதை இப்போது இப்படி பயன்படுத்துங்கள், இப்படி பயன்படுத்துங்கள் என்று. எனவே உங்களிடம் பேசும்போது வால்யூம் ஓஆர்பி போன்றவற்றையும் கொஞ்சம் செயல்படுத்துவோம் என்று சொன்னீர்கள். அதை பார்ப்போம். மேலும் இது நீங்க இப்ப சொன்ன அந்த சிந்தனை முறைய நாம நடைமுறையில எப்படி செய்ய முடியும்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. பாருங்க, ஹிலேகா மிலேகாவை நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே உருவாக்குனேன். அப்புறம் 2020ல நான் இதை மக்களுக்கு இலவசமா கொடுத்தேன். வெறும் ஹிலேகா மிலேகா மட்டும் இல்ல, இது மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க உருவாக்கி மக்களுக்கு இலவசமா கொண்டு சேர்த்திருக்கோம். இலவசமா கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, எங்க மாணவர்கள் எல்லாம் கோவிச்சுக்கிறாங்க. எங்களுக்கும் இதையே கொடுக்குறீங்க, இங்கேயும் வந்து இலவசமா கொடுத்துடுறீங்கன்னு. அவங்களுக்கு என் மேல ஒரு வருத்தம் இருக்கு. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பாருங்க, நம்மளால நெருங்க முடியாத சில மக்கள் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு கத்துக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும். வாழ்க்கை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க முன்னேறலாம். நீங்க உங்களுக்கான அறிவை எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? அறிவுங்கிறது தண்ணி மாதிரி. தண்ணி மேல யாருக்கு உரிமை இருக்கு? சில சமயம் உங்களுடையது, சில சமயம் அவங்களுடையது. யாரோட தாகத்தை தீர்க்குதோ தண்ணி அவங்களுக்கே சொந்தம். இதுதான் என்னோட கருத்து. ஆனா அவங்களும் புத்திசாலிகள். இந்த விஷயத்தை அவங்க ஆழமா புரிஞ்சுக்கிறாங்க. அதனால நான் அவங்கள பாராட்டுறேன். அதனால ஹிலேகா மிலேகா, எஸ்ஆர்டி, ஹெட்ஜ்னு சந்தைக்கு நாங்க நிறைய விஷயங்களை கொடுக்க முயற்சி செஞ்சிருக்கோம். இப்ப அதுல எத்தனை பேரால எடுத்துக்க முடிஞ்சதுன்னு தெரியல. இன்னைக்கு உங்களோட கேள்வி ஹிலேகா மிலேகா பத்தி சொல்லணுங்கிறது தான். அதனால நான் அதை பத்தி சொல்ல முயற்சி பண்றேன். ஹிலேகா மிலேகா பத்தி சில விஷயங்களை இன்னைக்கு நான் சொல்ல முயற்சி பண்றேன். அதனால பாக்குற நேயர்கள் அதை புரிஞ்சுக்க முடியும். அதை எப்படி பயன்படுத்தணும்னு. ஏன்னா பாருங்க, இண்டிகேட்டர்கள் மேல இண்டிகேட்டர் போட்டு நாம வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. பலம், அளவு, மூவிங் ஆவரேஜ்னு எல்லாம் இருக்கு. ஆனா அதோட முக்கியமான பயன் என்னன்னு மக்கள் இன்னும் புரிஞ்சுக்கல. ஹிலேகா மிலேகாவோட முக்கியமான பயன் என்னன்னா, அது ஒரு உறுதி. ஹிலேகா மிலேகா உங்களுக்கு முதல்ல ஒரு உறுதியை கொடுக்கும். நீங்க சந்தைக்கு ரொம்ப புதுசுன்னா, உங்களுக்கு பேனாவை கூட பிடிக்க தெரியலன்னா கூட, இங்க இருந்து அங்க எப்படி போகணும்னு அது உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். சந்தைக்கு இன்னைக்குதான் முறையா வந்திருக்கிற ஒரு புது நபர் கூட, முறையா சார்ட் திறக்கிறவங்களுக்கு கூட எந்த பக்கம் வாங்கணும், எந்த பக்கம் விற்கணும்னு ஹிலேகா மிலேகான்னு சொல்லும். அந்த அளவுக்கு அதுல திறமை இருக்கு. சரி, இப்ப கேள்வி என்னன்னா, நான் சொன்ன அந்த உறுதி எப்படி கிடைக்கும்? அதுக்கு சில உதாரணங்களை சொல்றேன். ஒரு 10, 15 நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல சந்தைய பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்பப்போ நேரம் கிடைக்கும் போது போடுவேன். நான் யூடியூப்ல அவ்வளவா ஆக்டிவா இருக்க மாட்டேன் என்னோட சேனல்ல. அப்புறம் அந்த சேனல்ல வர வருமானம் முழுவதையும் நான் தானம் பண்ணிடுறேன்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வருமானத்தை பிஎம் ரிலீஃப் ஃபண்ட் எல்லாத்துக்கும் தானம் பண்ணிட்டேன். அது கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய். அடுத்த வருஷமும் அதே மாதிரி பண்ணிடுவோம். அங்க நான் ஹிலேகா மிலேகா மூலமா சந்தை மேல போகும், கீழே போகாதுன்னு சொன்னேன். அதுக்கு காரணத்தையும் விளக்கினேன். ஏன்னா டே டைம் ஃப்ரேம் மற்றும் வீக்லி டைம் ஃப்ரேம்ல நிஃப்டி வாங்குற நிலையில இருந்தது. நான் சொன்னேன், கீழே போனாலும் திரும்ப மேல வந்துடும், இப்போதைக்கு கீழே போகாதுன்னு. ஏன்னா ஹிலேகா மிலேகா பையிங்ல இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, வார கடைசியில நிஃப்டி 24,200க்கு மேலதான் முடிஞ்சது. அதுதான் அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஒரு தடவை கீழே போக முயற்சி செஞ்சு 23,900, 24,000 வரைக்கும் போச்சு. ஆனாலும் அது மேல போய் தான் முடிஞ்சுது. அந்த உறுதியை கொடுத்தது ஹிலேகா மிலேகா தான். தம்பி, இது கீழே போகாது. சார்ட்ல வேற எதுவும் தெரியல. அதனால நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஹிலேகா மிலேகா உங்களுக்கு ட்ரேடிங் வியூலையும் கிடைக்கும். நிறைய மாணவர்கள் ட்ரேடிங் வியூல இதை உருவாக்கி இருக்காங்க. அங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும். இண்டிகேட்டர் பகுதிக்கு போனீங்கன்னா ட்ரேடிங் வியூல கிடைக்கும். இண்டிகேட்டர்ல போய் சூப்பர் இண்டிகேட்டர் ஹிலேகா மிலேகான்னு எதை டைப் பண்ணாலும் கிடைக்கும். எஸ்ஆர்டி கூட ட்ரேடிங் வியூல இருக்கு. எனவே நீங்கள் அங்கே சென்றாலும் அது கிடைக்கும். பாருங்கள்.
யார் வேணுமானாலும் பயன்படுத்துறா. ஒரு குழந்தை கூட இதை பயன்படுத்தலாம். இதுல நிறைய ஆப்ஷன்கள் இருக்கு. யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம். அதில் பெரிய பிரச்சனை எதுவும் இல்ல. சார், நிஃப்டிய ஒரு உதாரணமா எடுத்துக்கொள்ளுவான். நிஃப்டியா? சரி, பரவாயில்ல. நீங்கள் சொன்னது போல் அந்த தங்கம் வர்த்தகம் செய்பவர்கள் தங்கத்தில் கொடுத்திருந்தால் என் வேலை முடிந்திருக்கும், நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொல்வார்கள். தங்கத்தை பிறகு பாத்துக்கலாம் சார். சரி, RSIக்கு செல்லுங்க. சந்தையில வலிமைக்கு மிக முக்கிய பங்கு இருப்பதால RSI பயன்படுத்தப்படுகிறது. சந்தையில முதல்ல வால்யூம் தான் வரும். ஆ, மிகவும் ஆரம்ப கட்டத்துல சந்தையில நுழைவது வால்யூம்னா, நாங்க 500 குவான்டிட்டி வாங்கினோம்னா அந்த 500 குவான்டிட்டி தான் வால்யூம் மாலியம். இல்லையா? OI படிப்பவர்கள் யார்? அதுவும் வால்யூம்னு ஒரு பகுதி தான். சார், இதுவும் சுவாரஸ்யமான கேள்விதான். OY மற்றும் இந்த பாரம்பரிய கருவிகள் வேலை செய்யாது என்றீர்கள். ஏதாவது செய்தி இருந்தா மற்றும் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிந்திருந்தால் அவை திட்டமிடப்பட்டு உங்களிடம் கொண்டு வரப்படுகின்றன என்று நான் சொல்கிறேன். அது திட்டமிடப்பட்டது. ஏதேனும் ஒரு நிறுவனத்தை பற்றிய செய்தி உங்களிடம் வந்தாலோ அல்லது உங்களுக்கு முன்னால் ஏதேனும் தரவு தெரிந்தாலோ அது உங்களுக்கு திட்டமிடப்பட்டது, வேறொன்றுமில்லை. நீங்கள் அதில் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். சரி, இதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். காட்டப்படும் தரவு சரியானதல்ல. நீங்கள் தரவை பார்க்க விரும்பினால் FII வாங்குதல் மற்றும் விற்பனை செய்வதில் ஒரு தரவு இருக்கும். அதை சென்று பாருங்கள். ஏன் OIயில் சிக்கிக் கொள்கிறீர்கள்? டெலிகிராம் மூலம் இன்று சந்தை புல்பக்கம் இருக்கிறது, இன்று பியர் பக்கம் இருக்கிறது, தரவு இன்று வாங்குவதில் இருக்கிறது, தரவு விற்பனையில் இருக்கிறது என்று நாங்கள் தரவுகளை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இங்கே மக்கள் இருந்தால் கமெண்ட் செய்து சொல்லுங்கள். எத்தனை முறை வெற்றி பெற்றது, எத்தனை முறை தோல்வி அடைந்ததுன்னு அவர்களுக்கே புரியும். எளிமையாக சொன்னா இதுதான் நடந்தது. பாருங்க, பணம் எளிமையான விஷயங்களில் இருந்து தான் உருவாகிறது, சிக்கலானவற்றில் அல்ல. இப்போது நீங்கள் OI PCR பாக்குறீங்க. ஏன் பாக்குறீங்க? அதை விட அதன் பெர்சன்டைல ஏன் பார்க்க கூடாது? பெர்சன்டைல பத்தி யாரும் பேசுவதில்லை. IPV ஏன் பார்க்க கூடாது? அதையும் பாருங்கள். எனவே நாம் நேரடியாக சென்று OI பார்ப்போம். அதன் பெர்சன்டைல் என்னவென்று பாருங்கள். பெர்சன்டைலின் விதி என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது OIயை விட சிறந்ததல்லவா? ஒருவேளை 90% என்று இருந்தால் அதன் அர்த்தம் என்னவென்றால் 90% நேர விலை இங்கே வரை எட்டியுள்ளது. அதாவது 10% நேரம். எவ்வளவு மீதம் உள்ளது? 10. எனவே 10% நேரம் மட்டுமே இந்த வரம்பில் இருந்துள்ளது. அதாவது சந்தை அங்கிருந்து கீழே விழும். 10% தான், அதுவும் கீழ் நோக்கி இருக்கிறது என்று வந்தால் சந்தை மேலே செல்லும். எனவே IVPயை சென்று பாருங்கள். அதில் என்ன பிரச்சனை? அது சென்சிபிளில் இருக்கிறது, எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. மக்கள் OIயை பார்க்கிறார்கள். அதைவிட இதை சென்று பாருங்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இது குறைந்தபட்சம் தெளிவான திசையையாவது காட்டும். ஆனால் அங்கே சார்ட்டை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அதை பற்றி யாரும் பேச மாட்டார்கள். நான் சொன்னது போல் OI, PCR இவை அனைத்தும் மிகைப்படுத்தப்பட்டவை. சரி, இது குறைத்து மதிப்பிடப்பட்டது. IPயை சென்று பாருங்கள். அது உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும். அதில் எந்த பிரச்சனையும் வராது. சரி, தலைப்பு மாறிவிடும். நாம் விஷயத்துக்கு வருவோம். இல்லை என்றால் சொல்ல ஆரம்பித்தால் இப்படி நிறைய விஷயங்கள் உள்ளன. சரி சார், இந்த தலைப்புல அடுத்த வீடியோக்கள் எப்போது வரும் என்று நேயர்களுக்கு சொல்லுவோம். நீங்க ஏற்கனவே வரப்போகிறீர்கள். நாங்கள் நிறைய படமாக்க போகிறோம். இங்க எதையாவது உருவாக்குவான். சரி, முடிந்தது. அவர்களுக்கு என்னென்ன தலைப்புகள் வேண்டும் என்று கமெண்ட் மூலம் தெரிவிப்பார்கள். இன்று நாம் பல விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஒருவேளை எல்லா விஷயங்களையும் விரிவாக பேச முடியாமல் போகலாம். எனவே யாருக்கெல்லாம் நல்ல விவாதம் தேவையோ அவர்கள் கமெண்ட் மூலம் சொல்லட்டும். நாம் அதற்கேற்ப செய்வோம் சார். முயற்சிப்போம். பாருங்கள், நான் எதையாவது சொன்னால் என்பது என் கருத்து. உங்களிடம் திறமை இருந்தால் நீங்கள் சம்பாதிப்பீர்கள். திறமை இல்லை என்றால் எதுவும் பலனளிக்காது. இத புரிஞ்சுக்கணும். அங்கே திறமை என்பது உங்கள் ஸ்கில் தான். நீங்கள் அதில் எவ்வளவு ஒழுக்கத்தை காட்டுகிறீர்களோ அப்போதுதான் வருமானம் வரும். இல்லை என்றால் அது ஹிலேகா மிலேகா போலதான். இன்றும் பலர் ஹிலேகா மிலேகாவை பயன்படுத்துகிறார்கள். பலருக்கு இது வேலை செய்யாத ஒரு இண்டிகேட்டர் போல தோன்றும். திராட்சை புளிக்கும் கதைதான். உங்கள் சேனல் கமெண்ட்களிலும் திராட்சை புளிக்கும் என்று சொல்பவர்கள் வருவார்கள். தம்பி, இது வேலை செய்யாது என்பார்கள். உங்களுக்கு இது நிச்சயம் வேலை செய்யாது. ஏன்? உலகில் எந்த விஷயமுமே வேலை செய்யாது. வேலை இருந்திருந்தா நீங்கள் இங்க இருக்க மாட்டீர்கள். நிம்மதியா வேலை செய்திருப்பீர்கள். இதில் RSIN 14 பீரியடுக்கு பதில் 9 அல்லது 10 ஐய பயன்படுத்தலாம். குழப்பம் தவிர்க்க நாம் 9ஐயே எடுத்துக்கொள்வோம். சரியா? இதன் காரணம் என்னவென்றால் 14 பீரியடில் நமக்கு டேட்டா சற்று தாமதமாக கிடைக்கிறது. நமக்கு மற்றவர்களை விட சற்று முன்னதாகவே வேண்டும். 14ஐ தான் உலகமே பயன்படுத்துகிறது. அதனாலதான் 9 அல்லது 10 பயன்படுத்துகிறோம். இல்ல, 9, 10 பற்றி நான் நிறைய R&D செய்தேன். R&Dக்கு பிறகுதான் எனக்கு புரிந்தது. நான் 5, 2 என பலவற்றை போட்டு பார்த்தேன். பலர் 2 மற்றும் 3 RSIயையும் பயன்படுத்துவார்கள். இரண்டையும் எல்லாவற்றிலும் பார்த்தேன். ஆனால் எனக்கு எது சரியாக தோன்றியதோ அதுதான் ஓகே.
9 மற்றும் 10க்கு சென்றபோது அங்கே சில நேரங்களில் நான் 7ஐயும் பயன்படுத்துவேன். நேயர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில நேரங்களில் நான் 7ஐயும் பயன்படுத்துவேன். எப்போது என்றால் மார்க்கெட் மிகவும் சரிவில் இருக்கும்போது, அல்லது எஸ்ஆர்டி 0.85க்கு அருகில் வரும்போது, அல்லது 0.85க்கு கீழே செல்லும்போது நான் 7 ஹிலேகா மிலேகாவுக்கு சென்று விடுவேன். மேலும் எஸ்ஆர்டி 1.24க்கு மேல் சென்றால் எஸ்ஆர்டியும் நான் தான் உருவாக்கி தந்தேன். அதில் மார்க்கெட்டின் டாப் மற்றும் பாட்டமிற்கு நெருக்கமான இடத்தை கண்டறியலாம். அதையும் சார் கொஞ்சம் விளக்குங்க. நெருக்கமாக கண்டறியலாம். ஏனென்றால் சரியான டாப் மற்றும் பாட்டம் கடவுளுக்கும் மேடிற்கும் தான் தெரியும். நமக்கு எப்படி தெரியும்? சரி சார், எஸ்ஆர்டி எப்படி வேலை செய்கிறது, அது என்ன என்பது பற்றியும் கொஞ்சம் விளக்குங்கள். பாருங்க சார், எஸ்ஆர்டியை நான் எப்படி உருவாக்கினேன் என்றா, ஒரு வருடத்தில் 248 நாட்கள் வர்த்தகம் நடக்கும். 365 நாட்களில் 248 முதல் 250 நாட்கள் வரை வர்த்தகம் நடக்கும். அதில் 50% நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 248 நாட்களில் 6 மாதத்திற்கு எவ்வளவு வரும்? அது 124 நாட்கள். ஆம், 124 நாட்கள். அந்த 124 நாட்களின் சராசரியை நிஃப்டியின் தற்போதைய விலையால் நாம் வகுக்கிறோம். அதனால் வகுத்த பிறகு நமக்கு கிடைக்கும் எண் 1, 1.2, 0.9, 0.8 என வரும். அந்த எண்களை வைத்து நான் ஒரு வரம்பை உருவாக்குனேன். நிஃப்டியின் எஸ்ஆர்டி 0.55 முதல் 1.5 வரை இருக்கும். நிஃப்டியை பற்றி பேசுகிறோம். எனவே எப்போது 0.55 மண்டலத்திற்கு வருகிறதோ, அதாவது 0.6க்கு கீழே வருகிறதோ, அப்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உலகம் முழுவதும் இப்போது விற்பனை செய்யுங்கள் என்று சொன்னாலும் நீங்கள் விற்பனை செய்யக்கூடாது. யாராவது வந்து பணம் கொடுத்து, இந்த பணம் இதை விட்டுவிடுன்னு சொன்னாலும் நான் அதை செய்ய மாட்டேன். ஏனென்றால் எஸ்ஆர்டி எப்போதெல்லாம் 0.6க்கு கீழே வருகிறதோ, அது உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் நீங்கள் ஒரு பொற்காலத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்போது நீங்கள் முதலீடு செய்தால் அடுத்த 3 to 4 இயர்ஸ்ல தலைமுறைக்கும் போதுமான செல்வத்தை உருவாக்க முடியும். ஒருவருடைய முழு ட்ரேடிங் கெரியர்ல இது போன்ற வாய்ப்புகள் 2 அல்லது 3 முறை மட்டுமே வரும். அதிகபட்சமா இதில் 1 அல்லது 2 முறையை நீங்கள் தவற விடுவீர்கள். ஒருவேளை ஒரு முறையை பிடிக்கலாம். தவற விட்டு அவ்வளவுதான். ஏனென்றால் இது போன்ற விஷயங்கள் 10 to 14 இயர்ஸ்க்கு ஒரு முறை தான் நடக்கும். கடைசியாக கொரோனா வந்தபோது 2020ல எஸ்ஆர்டி 0.6க்கு கீழே வந்தது. அப்போது நான் ஒரு வரி சொன்னேன். இன்றும் சமூக வலைதளங்களில் ஃபேஸ்புக்ல அந்த வரி இருக்கும். ரியல் டைம்ல எழுதப்பட்டது 7410 என்பது நிஃப்டியின் லட்சுமண ரேகை. அப்போது நிஃப்டியின் குறைந்தபட்ச அளவு 7411. மக்கள் நிஃப்டி 6000, 5000, ஏன் 2400 வரை செல்லும் என்றார்கள். ஆனால் நான் தெளிவாக சொன்னேன், 7410 தான் லட்சுமண ரேகை. இதை நினைவில் கொள்ளுங்கள். அப்போது மக்கள் என்னை திட்டினார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போது இருந்த பல பங்குகள் இன்று 8000, 10,000ல இருக்கின்றன. நான் சொன்னேன், இதை கவனித்துக் கொண்டே இருங்கள், என்ன நடக்கிறது என்று பாருங்கள். நான் வசவுகளை வாங்கினேன். ஏனென்றால் மக்கள் உங்களிடம் பணம் சம்பாதிக்கும் போது பாராட்டுவார்கள், ஆனால் கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டால் திட்டுவார்கள். எதை விற்றாலும் விலை குறையும் சந்தையில் இதுதான் லட்சுமண ரேகை என்று சொன்னால் ஷார்ட் செல்லர்ஸ் உங்களை விடுவார்களா? மாட்டார்கள். யூடியூபில் தினமும் 6000, 5000, 4000 வரும் என்று வீடியோ போட்டார்கள். நான் 7410 தான் லட்சுமண ரேகை என்றேன். எனவே நான் சொல்கிறேன், எஸ்ஆர்டி என்பது உங்களுக்கு வாழ்நாள் வாய்ப்பை வழங்கும் ஒரு விஷயம். இரண்டாவதாக, வீக்லி எஸ்ஆர்டி 1.24க்கு மேல் வந்தா வாராந்திர அடிப்படையில் நாட்கள்ல 124 நாட்களை கணக்கிடுவது போல வாராந்திரத்திற்கு 124 வாரங்களை கணக்கிடுங்க. சரி, வீக்லி 1.24க்கு மேல் வந்தால் உங்களிடம் இருப்பதை விற்றுவிட்டு இன்வீக்குக்கம் செல்லுங்கள். இது வங்கி விற்பனை ஆலோசனை அல்ல. இன்வீட்ல உங்களுக்கு நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும். அங்கே பணத்தை போட்டு வைக்கலாம் அல்லது தங்கத்தில் முதலீடு செய்யலாம். ஏனென்றால் நிஃப்டி வீழும்போது தங்கம் விலை உயரும். தங்கத்தில் நிம்மதியாக இருக்கலாம். என்றால் 1.24க்கு மேல இருந்தா அது 1.3 வரை கூட செல்லலாம். அதாவது நீங்கள் விற்ற பங்கு அங்கிருந்து மேலும் 30% உயரக்கூடும். இது நடக்கலாம். ஆனால் நீங்கள் சரியான நேரத்தில் வெளியேறி விட்டீர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நான் சொன்னது போல வெளியேறுவது மிக முக்கியம். விற்றுவிட்டு வெளியே வந்து விட வேண்டும், உள்ளே இருக்கக்கூடாது. 1.24க்கு மேல் பணம் கொடுத்தாலும் முதலீடு செய்யக்கூடாது என்று சொன்னேன். 0.6க்கு கீழே பணம் கொடுத்தாலும் ஷார்ட் செய்யக்கூடாது என்பது போலதான் இதுவும். இது சோதிக்கப்பட்டது. 2008 பொருளாதார மந்தநில 2000, 1994 என எங்கே வேண்டுமானாலும் எஸ்ஆர்டியை சோதித்து பாருங்கள். அல்கோ பயன்படுத்துபவர்கள் எதையும் செய்ய முடியும், செய்து பாருங்க.
என்னை தவறு என்று நிரூபியுங்கள், எனக்கு கவலை இல்ல. ஆனால் நான் சொன்னது போல அந்த காத்திருப்பு காலத்தை உங்களால் மாற்ற முடியாது. அது வாழ்க்கையில் 10 to 14 இயர்ஸ்க்கு ஒரு முறைதான் வரும். கொரோனா சமயத்தில் தவறுவிட்டவர்களுக்கு இனி 2033 முதல் 35க்குள் தான் வாய்ப்பு கிடைக்கும். 32 முதல் 35 என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் இன்று எங்களை கேட்டுக்கொண்டிருப்பவர்களில் எத்தனை பேர் 30 to 35 வரை சந்தையில் இருப்பார்கள்? அவர்கள 70% மக்கள் ஏற்கனவே களத்தை விட்டு வெளியேறியிருப்பாங்க. சரி, எத்தனை பேர் இருப்பார்கள்? சந்தையில் மக்களின் ஆயுட்காலம் என்ன? 3 முதல் 5 ஆண்டுகள். பிறகு புதியவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். பியர் மார்க்கெட் உங்கள் நம்பிக்கை முறையை பறிக்கிறது, அதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் புல் மார்க்கெட் குதிரை, கழுதை என எதிலும் உங்களுக்கு நம்பிக்கையை வளர்க்கிறது. இதனாலதான் புல் மார்க்கெட்ல குப்பைகளும் தங்க விலைக்கு விற்கப்படுகின்றன. பியர் மார்க்கெட்ல தங்கமும் குப்பை விலைக்கு விற்கப்படுகிறது. சிஜி பவர் போன்ற பங்குகள் கொரோனா காலத்தில் 6, 8 ரூபாய், 10 ரூபாயாக இருந்தது. என்னை தெரிந்தவர்கள் கமெண்ட் செய்து சொல்லுங்கள், இப்போது அது எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். அப்படி நிறைய இருக்கிறது. டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல் எவ்வளவு இருந்தது? 65 ரூபாயில. டாடா மோட்டார்ஸ் 65 வரை குறைந்தது. 72ல வேதாந்தா, இப்போது அது டிமர்ஜர் ஆகிவிட்டது. எனவே நீங்க தலைமுறைக்கான முதலீட்டை செய்கிறீர்கள் இல்லையா? புரிஞ்சது சார். எனவே சில்லறை முதலீட்டாளர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றா, எல்லா பக்கமும் சூழல் நன்றாக இருக்கும்போது வாங்கலாம் என்று. ஆனால் ஐயா, நீங்கள் அந்த நல்ல சூழலுக்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். இதை இப்படி புரிந்து கொள்ளுங்கள். மலைக்கு கீழே வெகு தொலைவில் உங்கள் கிராமம் ஒன்று இருக்கிறது. மலைக்கு கீழே நிலம் இருக்கிறது. இப்போது நீங்கள் நிலம் வாங்கினால் 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் நிலத்திற்கு அருகில் ஒரு விமான நிலையம் வரட்டும், ஒரு ரயில் நிலையமும் வரட்டும், ஒரு நகரம் உருவாகட்டும், அதன் பிறகு வாங்கலாம் என்று சொன்னால் நீங்கள் 2-4 கோடி கொடுக்க வேண்டியிருக்கும். அதே விஷயம்தான் பங்குச்சந்தையிலும் நடக்கிறது. சரி சார், எஸ்ஆர்டி அந்த விஷயங்களை சொல்கிறது. மேலும் எஸ்ஆர்டியில இண்டிகேட்டரும் இருக்கிறது. நீங்கள் எஸ்ஆர்டிக்கு செல்லலாம். ஆனால் நான் சொன்னது போல் அதை மாற்ற உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். வாராந்திர மற்றும் மாதாந்திர அளவீடுகளை மாற்ற தெரியவில்லை என்றால் அது சிக்கல்தான். ஒரு உதாரணத்துடன் ஒரு முறை பார்த்து விடலாம். எஸ்ஆர்டி ஸ்டாக் டாக் இதோ, எங்கள் மாணவர்களே இதை உருவாக்கினர். தற்போதைய நிலையை பாருங்க. 124 SME இருக்கிறது இல்லையா? ஆமா. இப்போது 56,700. எஸ்ஆர்டி மதிப்பு 2.6. தங்கத்தில் இது மாறும். நிப்டியில மட்டும் கவனியுங்க. மேலும் இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பங்குக்கும் ஒவ்வொரு கமாடிட்டிக்கும் வெவ்வேறு நிலைகளை கொண்டுள்ளனவா? இல்ல, நிப்டி நிலைகளை மட்டும் பார்த்துவிட்டு நீங்கள் எதற்கும் செல்லலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? உங்களுக்காக நிறைய உருவாக்கி இருக்கிறோம். பாருங்க. தினானோ மாதாந்திர அளவுல பார்க்காதீர்கள், தினசரி அளவுல பாருங்க. மாதாந்திர அளவுல பார்த்தா 0.99 இருக்கும் எஸ்ஆர்டி மதிப்பு 1.53 என காட்டும். இது ஒரு மாயை. இதில் சிக்காதீர்கள். பலர் செய்யும் இந்த தவறை செய்யாமல் எப்போதும் தினசரி கால அளவிலேயே சரி பார்க்கவும். தினசரி அதற்கு மேல் வேண்டாம். தினசரி அளவுல பார்த்தா என்ன தெரிகிறது? 0.9. இப்போ 0.85 வந்தா அது பொசிஷனல் ட்ரேட் மண்டலம் ஆகிவிடும். யாராவது 0.85 என்று பார்த்தால் அதன் அர்த்தம் என்னவென்றால் நிப்டி அதன் உச்சத்திலிருந்து 17% சரிந்து விட்டது என்று அர்த்தம். சரி. நிப்டி 4 நிலைகளில் வீழ்ச்சி அடையும். 5%, 12%, 17% மற்றும் 36%. 36லிருந்து 38 என்பது ஒரு மண்டலம். அது உடைந்தால் நேரடியாக 50ஐ தாண்டி 50லிருந்து 58க்கு இடையில் செல்லும். அது 2008ல நடந்தது. கொரோனாவின் போது அதே 36-38% சரிந்தது. அதாவது நிப்டி உச்சத்திலிருந்து விழுந்தால் 5%த்தில் ஆதரவு பெற்று மீண்டும் மேலே செல்லும். 5%த்திற்கு கீழே சென்றால் 12%த்தில் போய் நிற்கும். 12%த்திற்கு சென்றால் மீண்டும் எகிரி மேலே செல்லும். செல்ல வேண்டும் என்றால் சென்றுவிடும். கீழே வந்து 12%த்தை உடைத்தால் 17%த்தில் போய் நிற்கும். 17%த்திற்கு சென்றால் சிறிது மேலே வரும். அதை உடைக்க வேண்டும் என்றா? அப்படி என்றால் கீழே என்ன? 36-38% வரப்போகும். ஆனா 17% என்பது சந்தையில் ஏதேனும் மிக மோசமான செய்தி வரும்போதுதான் உடையும். சும்மா உடையாது. கொரோனா காலத்துல உடைந்ததை போல 9,200, 9,300 அப்போது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனா இருந்தது. அது உடைந்து நேரடியாக 7,600க்கு வந்தது. இப்போது சமீபத்துல 17% தொட்டுள்ளது. அதற்கு முன்பும் 17%. நான் கமெண்ட்ல எழுதியிருந்தேன், 17% ஜோனில் இருக்கிறது என்று பாருங்கள். 17% சென்றால் அது 0.85க்கு அருகில் இருக்கும். அருகில் என்றால் 0.89 கூட இருக்கலாம். 0.9 அல்லது 0.84 கூட இருக்கலாம். கண்டிப்பான விதி இல்ல. இல்ல, இதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். புத்திசாலித்தனமா இருக்க வேண்டும். இதையே பிடித்துக்கொண்டு உட்காரக்கூடாது. சந்தை அப்படிப்பட்டவர்களுக்கு எதையும் தராது. அவர்களுக்கு எதுவும் கிடைக்காது.
17% ஜோன்ல 0.85 வந்தா அது பொசிஷனல் ட்ரேடுக்கு மிக சிறந்த ஜோன். நீங்கள் வாங்கினால் 6 மாதங்கள் காத்திருங்கள். 6 மாதங்களில் அது எங்காவது உங்களை சரி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும். சரி சார், இப்போது மீண்டும் நாம் RSI பார்த்து கொண்டிருந்தோம். இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி பேசுவோம். அவை உங்களுக்கு அங்கே கிடைக்காமல் போகலாம். நான் இதன் நிறத்தை மாற்றுகிறேன். இதற்கு ஒரு நிறத்தை வைத்துக் கொள்ளலாம். உங்கள் நேயர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு நிறத்தை வைத்துக் கொள்ளலாம். நிறத்தை மாற்றுவதன் நோக்கம் என்னவென்றால், அந்த நீல நிற ஓவர்சோல்டு பகுதிக்கு தண்ணீருக்குள் போய்விட்டது என்று பெயரிட்டுள்ளேன். அதாவது விழுந்து விட்டது, மூழ்கி விட்டது. இதனால் புதியவர்களுக்கு புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும். சரி சார். சில வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன், தண்ணீருக்குள் போய்விட்டது என்றால் அது விழுந்து விட்டது என்று. இப்போது இதன் சில தனித்துவமான விஷயங்களை சொல்கிறேன். இது பழைய ஹீலேகா மிலேகா பயனர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதை நாம் மாற்றலாம். வெயிட்டேஜை இப்போது VMAவில் சேர்க்க எனது R&D நடந்து கொண்டிருக்கிறது. எனவே வரும் காலங்களில் இதை VMAவிற்கு மாற்றலாம். ஏனெனில் சமீபத்தில் தரவுகள் மாறி உள்ளன. 2020, 21, 22 வரை பெரிய பிரச்சனைகள் இல்ல. 22க்கு பிறகு ஆப்ஷன் செல்லர்களுக்கு பணம் கிடைப்பது நின்றுவிட்டது. முதலாவதாக மிக குறைவாகவே கிடைக்கிறது. இரண்டாவதாக அல்கோ ட்ரேடிங் அதிகமாகிவிட்டது. இப்போது அனைத்தும் மொத்தமாக நடக்கிறது. அதனால் சிஸ்டத்திலும் சில மாற்றங்கள் தேவைப்படுகின்றன. அதற்கான R&D நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் வரும் காலங்களில் இதில் சில மாற்றங்களை செய்வோம். ஆனால் இப்போது தேவையில்லை. இன்னும் ஓரிரு ஆண்டுகள் ஆகும். ஏனென்றால் என்னிடமும் போர்டிலோ அல்லது புத்தகத்திலோ இருப்பதை படித்து சொல்லும் முறை இல்லை. மேலும் அதை ஹிட் அண்ட் ரன் செய்ய வேண்டும். அதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்று தெரியவில்லை. சந்தை தினமும் மாறும். ஒவ்வொரு நாளும் மாறுகிறது. சந்தை ஹிட் அண்ட் ரன் செய்கிறது. அதனால் உங்களுக்கு நஷ்டமும் ஏற்படும். அதிலிருந்து வெளியே வாருங்கள். நிறைய விஷயங்கள் உள்ளன. இதை நீங்கள் 3 அல்லது 5 என வைத்துக் கொள்ளலாம். விலை அமைப்பை விரைவாக கண்டறியவே இதை செய்கிறோம். மேலும் இண்டிகேட்டருக்கு மேல் இண்டிகேட்டர் போடுவதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனெனில் பல புரோக்கர்கள் இண்டிகேட்டருக்கு மேல் இண்டிகேட்டர் போட அனுமதிப்பதில்லை. அதனால் பிரச்சனை ஏற்படும். இப்போ ஹீலேகா மிலேகா நான் சில விஷயங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். இங்க டே டைம் ஃப்ரேம் பாக்குறீங்க. அந்த ரெட் லைன் கீழே இருக்கிற வரைக்கும் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இது RSI லைனுக்கு கீழே தெரியும் இல்லையா? சரி, அப்போ இந்த ரெட் லைன் RSI லைனுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் என்ன வேணா பண்ணட்டும், பிரேக் டவுன் நாடகம் கூட ஆடட்டும். இங்கே பிரேக் டவுன் நடந்திருக்கு இல்லையா? இந்த கேண்டிலோட லோக்கு கீழே பிரேக் ஆகியிருக்கு. இந்த கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸுக்கு கீழேயும் க்ளோஸ் ஆகியிருக்கு. அப்போ பிரைஸ் ஆக்ஷன் பண்றவங்க இந்த கேண்டில்ல பிரேக் டவுன் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு பிரைஸ் ஆக்ஷன் பாக்குறவங்க சொல்லுங்க. உங்ககிட்ட இதுதானே இருக்கும் சார், இதுதானே இருக்கும். அப்போ நீங்க இங்கே ஒரு கோடு வரைவீங்க இல்லையா? இப்படி ஒரு நீளமான கோடு எடுத்து யாராவது வரைஞ்சிருப்பாங்க. சார், சிஸ்டம் எப்படி செட் பண்ணணும், என்ன பண்ணணும்னு பேசிக்ஸை பார்த்துட்டோம். ஆனா இதுல எனக்கு நிறைய கலர்ஸ் தெரியுது. இதுல ரெட், ப்ளூ, கிரீனு, பிளாக்னு எல்லாத்தையும் பார்க்க முடியுது. ஸோ இந்த செட்டப்பை தடவை பார்க்குற நம்ம ஆடியன்ஸ்க்கு இது எக்ஸாக்டா எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. பாருங்க, இந்த செட்டப்போட டிசைன் இந்த மாதிரி தான் பண்ணப்பட்டிருக்கு. இதை டிசைன் பண்ணும்போது நாங்க 2 விஷயங்களை கவனத்துல வச்சிருந்தோம். முதல்ல மார்க்கெட்டுக்கு புதுசா வர்றவங்களை கவனத்துல வச்சோம். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்கள நாங்க பிரைஸ் ஆக்ஷன், SMC இல்ல வால்யூம்ல எதுக்காவது கூட்டிட்டு போனா அவங்களுக்கு நம்மால பார்க்க முடியுற விஷயங்களை அவங்களால பார்க்க முடியாது. அவங்களுக்கு எல்லாமே பச்சையாவோ இல்ல சிவப்பாவோ தான் தெரியும். இப்போ மார்க்கெட்டுக்கு புதுசா வந்த ஒருத்தர்கிட்ட கேண்டில்னு சொன்னா அவருக்கு அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வர்ற பார் மாதிரி தான் தெரியும். நம்ம கேண்டில்ல ஹேமர், இன்வெர்டர் ஹேமர், டார்க் கிளவுட் கவர்னு என்னென்னமோ பார்ப்போம். ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இதோட டிசைன்ல புதுசா வர்றவங்களுக்கு டைரக்ஷன் எந்த பக்கம்னு ரொம்ப சுலபமா புரியணுங்கிறத கவனத்துல வச்சிருக்கோம். நான் எந்த டைரக்ஷன்ல போகணும், பையிங் டைரக்ஷன்ல போகணுமா இல்ல செல்லிங் டைரக்ஷன்ல போகணுமா, அதை ரொம்ப சுலபமாக்குறதுக்காக நாங்க மூவிங் ஆவரேஜ் மற்றும் RSIயோட உதவியை எடுத்திருக்கோம். RSI என்ன பண்ணும்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் என்ன, பிரைஸோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லும். அப்புறம் சில இடங்கள்ல ஓவர் சோல்ட், ஓவர் பாட், டைவர்ஜென்ஸ் பார்க்கவும் இது உதவும். அதனாலதான் மக்கள் குழம்பிடக்கூடாதுன்னு இதை இன்னும் சிம்பிள் ஆக்கினோம். சிம்பிள் ஆக்குறதுக்காக இண்டிகேட்டர்ஸ் மேல இண்டிகேட்டர்ஸ் சேர்த்தோம். இண்டிகேட்டர்ஸ் எப்படின்னா, ஒரு ப்ரோ ட்ரேடர் ஆகும்போது இண்டிகேட்டர்ஸ் விடுறது தான் சக்சஸ். ஆனா நீங்க புதுசுன்னா ப்ரோ மாதிரி பேச முடியாது. உங்களுக்குன்னு சில லிமிட்ஸ் இருக்கு. அதுக்குள்ளதான் நீங்க போகணும். நீங்க ஒரு நல்ல ட்ரேடர்னா உங்க ஸ்கிரீன்ல எந்த இண்டிகேட்டரும் இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புறேன். கோடு கூட இருக்கக்கூடாது. யாராவது 2 கோடு வரைஞ்சு ட்ரேட் பண்றேன்னு சொன்னா அவங்க இன்னும் இன்டர்மீடியட் லெவல்ல தான் இருக்காங்கன்னு சொல்லுவேன். அவங்க இன்னும் MPL, PhD எல்லாம் பண்ணல. சில பேர் கெத்தா சொல்லுவாங்க, நான் 2 கோடு வரைஞ்சு ட்ரேட் பண்ணிடுவேன்னு. நான் சொல்லுவேன், சார் நீங்க இன்னும் இன்டர்மீடியட் லெவல் இருக்கீங்க.
நீங்க இன்னும் நிறைய கத்துக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதால, புதுசா வர்றவங்களுக்கு கஷ்டம் இல்லாமலும், பழைய ஆட்களுக்கு லாபமாகவும் இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ இதுல ஸ்ட்ரென்த் மேல என்ன பண்ணியிருக்கோம்னா, வலிமையின் அடிப்படையில நமது இந்த WMA கோடு, அதாவது வெய்ட்டட் ஆவரேஜ் கோடு வர்த்தகம் செய்யத் தொடங்கி, அதற்கு மேல் நிலை பெறத் தொடங்கினால், அங்கே டைவர்ஜென்ஸ் போன்ற நிலை ஏற்பட்டால் சந்தையில் ஒரு சரிவை காணலாம். இதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் பார்க்கும் இந்த சிவப்பு கோடு, அதாவது WMA கோடு, இது ஓரதங்கிற்கு வால்யூமை குறிக்கிறது. ஆனால் இதில் வால்யூம் இல்லை. பலர் என்ன தவறு செய்கிறார்கள்? சார், நிஃப்டி 50 வால்யூம் இல்லை, இந்தியா விக்ஸில் இல்லை, பிறகு இது எப்படி என்று கேட்கிறார்கள். நான் சொன்னேன், பாருங்கள் ஐயா, இது முழுமையாக வால்யூம் கிடையாது. முதலில் விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். வால்யூமின் சராசரியா பார்க்கிறோம். நாங்கள் நிறைய முயற்சிகளுக்கு பிறகு ஒவ்வொரு மூவிங் ஆவரேஜையும் பயன்படுத்தினோம். உதாரணமா 11 வகையான மூவிங் ஆவரேஜ்கள் உள்ளன. அதில் மக்கள் SMA, EMAவை அதிகம் பயன்படுத்துகிறார்கள். மற்ற 50% மக்களுக்கு பேரே தெரிந்திருக்காது. எனவே 11 வகைகளையும் நான் சோதித்து பார்த்தேன். ட்ரையாங்குலர், டபுள், ஹர்ல் என அனைத்தையும் வால்யூமுடன் எது ஒத்துப்போகிறது என்று பார்த்தேன். அதில் வெய்ட்டட் ஆவரேஜ் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கண்டறியப்பட்டது. அது வால்யூமுடன் மிக நெருக்கமாக உள்ளது. அதாவது வால்யூம் சராசரி வேகமாக அதிகரித்தால் இதுவும் அதனுடன் அதிகரிக்கிறது, குறைந்தால் அதனுடன் குறைகிறது. எனவே எனக்கு உண்மையான விலையில் அது தேவைப்பட்டது. வால்யூம் இல்லாத இடத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. அது மூவிங் ஆவரேஜ் போல செயல்படும். ஆனால் வால்யூம் இருக்கும் இடத்தில் எனக்கு அது தேவைப்பட்டது. எனவே நாங்கள் அதை சேர்த்தோம். அதன் முடிவு மிகவும் மகிழ்ச்சியாகவும் நன்றாகவும் இருந்தது. இதன் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், பெரிய டைம் ஃப்ரேமிற்கு செல்லும் போது துல்லியம் அதிகமாக இருக்கும். சிறிய டைம் ஃப்ரேமிற்கு செல்லும் போது உங்கள் புரிதலை அதிகரிக்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் 5 அல்லது 10 நிமிடங்களில் இதை பயன்படுத்திவிட்டு இது வேலை செய்யவில்லை என்று சொல்வீர்கள். இது வீணானது, ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல வேலை செய்யாது என்பீர்கள். ஐயா, ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல உலகில் எந்த இண்டிகேட்டர் வேலை செய்கிறது என்று நீங்களே சொல்லுங்கள். அவை மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டவை. எனவே நீங்கள் மொமெண்டம் சார்ந்த எதை பயன்படுத்தினாலும், மொமெண்டம் இண்டிகேட்டர்களை அல்லது எதை பயன்படுத்தினாலும் சிறிய டைம் ஃப்ரேம்ல இந்த பிரச்சனைகள் இருக்கும். நீங்க இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். நீங்க பெரிய டைம் ஃப்ரேமை பயன்படுத்துங்க. இப்போது நாம் ஒரு 5 அடுக்கு மாடி கட்டிடத்தில் ஏற வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம். வெளியிலிருந்து ஏற வேண்டும். நாம் அதில் 10 அடி ஏணியை வைத்துவிட்டு ஏணி வேலை செய்யவில்லை என்று சொல்கிறோம். முட்டாள்களே, 5 அடுக்கு மாடிக்கு வேறு ஏணியை பயன்படுத்துங்கள் அல்லது கிரேன் போன்றவற்றை வரவழையுங்கள். எனவே சிவப்பு கோடு மேலே வந்துவிட்டால் இந்த ஹிலேகா மிலேகாவை நீங்கள் பார்ப்பீர்கள். RSI உடன் ஒப்பிடும்போது அது 86க்கு சென்று விட்டது. இதோ பாருங்கள் RSI கோடு. பொதுவாக 86 என்பது ஹிலேகா மிலேகாவின் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், சரியா? எனவே 86க்கு சென்றால் நீங்கள் லாபத்தை பெற்றுக்கொண்டு வெளியேறுங்கள். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமை பயன்படுத்துகிறீர்களோ அந்த டைம் ஃப்ரேமில் வெளியேறுங்கள். 5, 10, 15 நிமிடங்கள், அரை மணி நேரம், 45 நிமிடங்கள், 1 மணி நேரம், 1 மணி நேரம். வாரம், நாள், மாதம் என எதுவாக இருந்தாலும் 86 வந்தால் லாபத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறுங்கள். இது முதல் விதி. நீங்கள் 86ல் லாபத்தை எடுக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் எடுக்கவில்லை என்றால் அதன் பிறகு ஹிலேகா மிலேகாவின் சிவப்பு கோடு மேல வந்துவிடும். ஒரு முறை 86 வந்துவிட்டா அதே நேரத்துல அது மீண்டும் உடனடியாக 86க்கு செல்லாது. இதை நீங்க நினைவுல கொள்ள வேண்டும். சரி, ஆனா இது மேல போகாம சிவப்பு கோடு மேல வந்துட்டா இப்போ இது கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகும், ஒரு ரேஞ்சை உருவாக்கும், அப்புறம் விலை அதோட ஏதோ ஒரு ஆவரேஜ் கிட்ட போய் தன்னை ஆவரேஜ் பண்ணிக்கும், அதுக்கப்புறம் தான் மேல போகும். சரி, இதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும். அதாவது இப்ப கொஞ்சம் சரிவு வரப்போகுது, அதுக்கு நீங்க தயாராயிருங்க. ட்ரெண்ட் தொடருது, ஆனா இப்போ சரிவு வரப்போகுது, அதுக்கு தயாராயிருங்க. சோ அந்த சரிவுல இருந்து தப்பிக்க, ஆமா நமக்கு சரிவு வரப்போகுதுன்னா நீங்க செல் ட்ரேட் ஏதாவது எடுத்தாயிடுங்க, இல்லைன்னா ஏதாவது மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க நீண்ட கால ட்ரேட் பண்றீங்கன்னா ஏதாவது மூவிங் ஆவரேஜ் வைங்க. 50, 63, 100ன்னு ஏதாவது ஒரு மூவிங் ஆவரேஜ் இங்க ஸ்டடீஸ்க்கு போய் செட் பண்ணிக்கோங்க. SMA இல்லைன்னா EMA சிம்பிளா 100ன்னு செட் பண்ணிக்கோங்க. அதை செட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. 100 ஏன் நல்லதுன்னா, 1 மணி நேர டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றீங்கன்னா 5 நாள் 10 நாள் ட்ரேடுக்கு ஸ்விங்குக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு தெளிவான ட்ரெண்ட் வேணும்னா 100 SMA நல்லா இருக்கும். ஸோ 1 மணி நேர டைம் ஃப்ரேம்ல செட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா, இந்த சரிவு வந்தப்போ இன்ட்ராடேல விலை குறைஞ்சது, சரிவு ஏற்பட்டது. சிவப்பு கோடு மேல வந்த உடனே விலையில சரிவு ஏற்பட்டது. இன்ட்ராடே கணக்குப்படி இது ஒரு நல்ல சரிவு தான்.
இத சின்ன சரிவுன்னு சொல்ல முடியாது இல்லையா? சின்ன சரிவுன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த எஸ்எம்ஏ உங்கள காப்பாத்தும். அப்புறம் ஸ்விங்குக்கு மறுபடியும் எங்க என்ட்ரி குடுக்கணும்னு இந்த எஸ்எம்ஏ சொல்லும். சோ நமக்கு கிடைச்சுக்கிச்சு இல்லையா? இப்போ உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் இங்க தெரியுது. விலை இங்க இருக்கும்போது இது கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஏன்? விலை மேல போனதால ஆவரேஜ் மேல வந்துருச்சு. அதனால தான் இதுல ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ரியல் டைம்ல இப்படி இருக்காது. ரியல் டைம்ல கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். இதனால தான் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாராவது சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? பாருங்க இங்க வாங்கி இங்க வித்திருந்தா இன்னைக்கு நீங்க தான் 2வது ஜுன்ஜுன்வாலாவா இருந்திருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வெட்டி பேச்சு. ரியல் மார்க்கெட் வேற மாரி இருக்கும். ரியல் மார்க்கெட்ல முடிவெடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த பிரைஸ் ஆக்ஷனும் வேற மாதிரி தான் வேலை செய்யும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்ணுக்கு தெரியும் முடிஞ்சிருச்சுன்னு. சோ அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க இத புரிஞ்சுக்கணும். அதாவது ஆவரேஜ் கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். விலை இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பலவீனமா இல்லன்னு சொல்றதுக்கு ஆவரேஜ் ஒரு வழி. சோ ஆவரேஜ்க்கு எவ்வளவு பக்கத்துல முடியுமோ, அவ்வளவு பக்கத்துல நீங்க மறுபடியும் என்ட்ரி கொடுக்கலாம். சோ மிலேக்கால நீங்க ஆவரேஜ யூஸ் பண்ணும்போது, அது உங்கள முன்னாடியே காப்பாத்திடும். 2வது விஷயம் என்னன்னா, சிவப்பு கோடு மேல வந்துட்டா, இது 21 வெயிட்டேஜ் கொண்ட மூவிங் ஆவரேஜ். சிவப்பு கோடு. சோ இப்ப நீங்க உஷாராகிடணும். இனிமே நாம பை பண்ணக்கூடாது. செல் பண்ண வாய்ப்பு கிடைச்சா செல் பண்ணலாம். இல்லன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. ஒருவேளை நீங்க இன்ட்ராடே பண்ணணும்னா 1 மணி நேர டைம் ஃப்ரேம் 5 நிமிஷம், 10 நிமிஷம்னு சின்ன டைம் ஃப்ரேம்ல போய் பாருங்க. அங்க பையிங் இருந்தா நம்ம பை பண்ணலாம், இல்லன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு தடவை இது கீழ வந்துருச்சா, கீழ வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் சிவப்பு கோடு இதுக்குள்ள போயிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த சிவப்பு கோடு உள்ள இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் போக போறதில்ல. சரி, இது டைவர்ஜென்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பேங்க் ஆமா இப்போ இது இருக்கிற வரைக்கும் கீழ போகாது. ஒரு தடவை இது மேல வந்தா மறுபடியும் சரிவு ஏற்படும். சோ இந்த மாதிரி புதுசா வர்றவங்களுக்கு இது வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா இதுல ஒரு ரொம்ப யூனிக்கான விஷயம் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். மீலேக்கால இந்த விஷயம் நடந்தா பழைய லோ உடைஞ்சதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா, ஒரு புட் பையர் முன்னாடியே பழைய லோவோட புட் ஆப்ஷனை எடுத்துட்டு ஸ்ட்ரைக்ல வெயிட் பண்ணுவாங்க. ஷார்ட் செல்லர்கள் ஏற்கனவே அதற்கான இலக்கை நிர்ணயித்து வைத்திருப்பார்கள். இது இந்த அளவுக்காவது செல்ல வேண்டும். ஏனென்றால் இதற்கு ஒரு விதி இருக்கிறது. மிலேகா இப்போதுதான் வாங்கும் நிலைக்கு வந்திருக்கிறது என்றால், வந்த உடனேயே அது விற்பனை நிலைக்கு சென்று விட்டால், பழைய குறைந்தபட்ச விலை உடைஞ்சு விடும். சரி, அது எந்த விலையாக இருந்தாலும் மிக மோசமாக உடையும். சரி, மிலேகா ஒரு முறை வாங்கும் நிலைக்கு வந்த பிறகு உடனடியாக விற்பனை நிலைக்கு செல்லக்கூடாது. அப்படி சென்றால் பழைய லோ உடைந்துவிடும். இதை ஒரு உதாரணமாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போது இங்கே பாருங்கள். இந்த பகுதியை பாருங்கள். இந்த பகுதியை பாருங்கள். முதலில் சிவப்பு கோடு மேலே சென்றது இல்லையா? அதன் பிறகு சிவப்பு கோடு இதற்குள் சென்று விட்டது. இப்போது இது ஒரு இமயமலை போலவும், மேலே சிகரம் போலவும் உங்களுக்கு தெரியலாம். ஆனால் அப்போது அப்படி இல்லை. 1 மணி நேர கால அளவில் அப்போது உங்களுக்கு படத்தில் இப்படித்தான் தெரிந்திருக்கும். இது தெரிந்திருக்கும். அந்த நேரத்துல மிலேகா வாங்கும் நிலைக்கு வந்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வாங்குபவர்கள் ஒருவேளை வாங்கியும் இருக்கலாம். இங்குதான் தவறு நடக்கிறது. இதனாலதான் மக்கள் இது வேலை செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். இப்போ சார்ட் உருவான பிறகுதான் நமக்கு அடுத்த கதை தெரிகிறது. ஆனா நீங்கள் ஒன்றும் ஜோசியர் இல்லையே. விலை எதை காட்டுகிறதோ அதை வைத்துதான் நீங்கள் செயல்படுகிறீர்கள். அதனாலதான் இத பிரைஸ் ஆக்ஷன் என்கிறோம். ஆனால் அதன் எதிர்வினை நடக்கிறது. இங்கே என்ன நடந்தது என்பது உங்கள் முன்னால் இருக்கிறது. விதி என்ன சொல்கிறது என்றால், ஒரு முறை இது வாங்கும் நிலைக்கு வந்துவிட்டு மீண்டும் சிவப்பு கோடு மேலே வந்துவிட்டால் பழைய லோ உடைஞ்சு விடும். அதுவும் மிக வேகமா உடையும். இப்போது பாருங்கள், பழைய லோ எது? இதுதான். இதுதானே? இதான் சார் இந்த பச்சை கோடு. இதில் மிக குறைந்த லோ இதுதானே? இந்த பழைய லோ 23,591. அப்படி என்றால் 23,591 என்பது இங்கே நடந்த நிகழ்வு. 24,000 ரூபாயில் 23,591 உடைந்துவிடும் என்று தெரிந்தது. எனவே நாம் 600 புட் ஆப்ஷனை வாங்குவோம். ஷார்ட் செல் செய்வோம். ஸ்டாப் லாஸை இதற்கு மேலே வைத்திருந்தால் 23,600 என்பது நமது குறைந்தபட்ச இலக்காக இருக்கும். நமது பழைய லோவா இருந்தது. இந்த பழைய லோ உடைந்துவிடும். ஏன் உடையும் என்றால், இது வாங்கும் நிலைக்கு வந்துவிட்டு உடனே சென்று விட்டது. இது போன்ற சூழல் மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை அமையும். நீங்கள் ஸ்டாக்கு, க்ரூட் ஆயில், கமாடிட்டி என எதில் பார்த்தாலும் இது நடக்கும். பழைய லோ உடைந்துவிடும் என்பதை எந்த ஒரு இண்டிகேட்டரோ அல்லது அல்கோவோ உங்களுக்கு சொல்லாது.
10 முறைகள்ல 8 முறை இது சரியாக வேலை செய்கிறது என்று எனது சோதனை காட்டுகிறது. மற்ற 2 முறைகளிலும் நடக்கும். ஆனால் சில நேரங்களில் பழைய லோவுக்கு அருகிலேயே முடிந்துவிடும். இருப்பினும் 8 முறை உடையும். சந்தை எப்போது வேண்டுமானாலும் என்னை தவறு என்று நிரூபிக்கலாம். அதற்கு நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் தவறை ஒப்புக்கொள்வது நல்லது. சந்தை உங்களை தவறு என்று நிரூபித்தால் அது உங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது என்று அர்த்தம். நம்மிடமிருந்து எதையும் பறிக்கவில்லை, புதிய விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது என்றே நான் கருதுகிறேன். இதன் சிறப்பம்சமே பழைய லோ தான். இதை நீங்கள் ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், வாங்குதல் அல்லது விற்றல் என எதற்கும் பயன்படுத்தலாம். ஏனென்றால் பழைய லோ உடைஞ்சுவிடும். இப்போது நீங்கள் இதை எத்தனை முறை வேண்டுமானாலும் சோதனை செய்து பாருங்க. வேறு ஏதேனும் பங்குகள் இருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதேனும் ஆப்ஷனில் இருந்தா, உதாரணமாக நிஃப்டியின் ஜூலை மாதத்தை பாருங்க. இதை நாம் ஏதேறும் இங்கே நான் சொல்கிறேன் எந்த தேதியில் 29/5 அன்று இருக்கிறது. ஜியா இப்போது நம்மிடம் ஜூலை ஆப்ஷன் இருக்கும். இது மே மாதத்தினுடையது. ஜூலை ஆப்ஷன் இருக்கும் என்றால் தேதி என்ன? 29/5 10:15 நமக்கு அறிகுறி கிடைத்தது. கிட்டத்தட்ட 10:11 மணிக்கு கிடைத்தது. 29/5 அன்று எவ்வளவு விலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது? 24,032. இப்போது நான் இங்கே உங்களுக்கு காட்டுகிறேன். 23,000 இருக்கிறது இல்லையா? 23,000 பழைய லோ உடைஞ்சு விடும். சரி, 23,800 புட் ஆப்ஷனுக்கு செல்வோம். சரி, என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். இங்கதானே இருந்தது. 29/5 அன்று 453 வாங்கியிருந்தா ஸ்டாப் லாஸ் என்ன வந்திருக்கும்? 364, 100 புள்ளிகள். ஆனால் விதி என்னவென்றால் பழைய லோ உடைந்து விடும். பாருங்கள், அங்கிருந்து நேராக 716 சரி, அப்படிதான் செய்யணும். சரியா? லாபம் கிடைத்தது. இப்போது நீங்கள் ஒரு ஷார்ட் செல்லராக இருந்தால் ஷார்ட் செல்லருக்கு என்ன லாபம் கிடைக்கிறது என்று பாருங்க. 24,000 கால் ஆப்ஷனுக்கு செல்வான். 29ஆம் தேதி இதுதானா? 11 மணிக்கு எவ்வளவு விலையில் இருக்கிறது? 562 இருக்கிறது. நாம் ஷார்ட் செய்திருந்தால் நமது ஸ்டாப் லாஸ் இதற்கு மேல் வரும், 640. அல்லது இந்த மூவிங் ஆவரேஜிற்கு மேல் வைப்பது மிக சிறந்தது. அதற்கு பிறகு பழைய லோ உடைந்துவிடும். பிறகு 266. எனவே மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இதன் மூலம் பழைய லோ உடையக்கூடும் என்ற ஒரு யோசனை நமக்கு கிடைக்கிறது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாகி விடுவீர்கள். ஏனென்றால் இது போன்ற சமயங்களில் 10 முறைக்கு 8 முறை பழைய லோ உடைந்திருக்கிறது. இது மிகவும் நம்பகமானது, வேலை செய்கிறது. மற்ற இண்டிகேட்டர்கள் செய்வது போல இது உங்களை ஏமாற்றாது. லாகிங், லீடிங் என நீங்க எதை செய்தாலும் அங்கே பழைய லோ உடையும் என்ற விஷயம் இருக்காது. ஆனால் இதில் பழைய லோ உடையும் என்று சொல்கிறது. மேலே சென்று மீண்டும் உடனே கீழே வரக்கூடாது. அப்படி வந்தால் உடையும். நீங்கள் எந்த பங்கு, கச்சா எண்ணெய், தங்கம் என எதிலும் இதை பார்க்கலாம். சார், மேல செல்வதற்கு முன் இதில் இன்னும் பல நுணுக்கங்கள் உள்ளன. நீங்க இப்போது சொன்னது போல ஒரு சிறிய லோவா அது உடனே உடைச்சு விட்டது. எனவே நமக்கு தெரியாத அல்லது இந்த சிறிய உரையாடல்ல இன்று நம்மால பேச முடியாத பல விஷயங்கள் இருக்கும். எனவே நான் அதை கற்றுக்கொள்ள விரும்புகா. பாருங்கள், நீங்கள் எதையாவது கற்றுக்கொள்ள விரும்பினால் நான் அப்சர்ச் உடன் இணைந்து ஒரு கோர்ஸ் செய்துள்ளேன். அது ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கானது. அதில் வால்யூம் போன்ற விஷயங்கள் உள்ளன. எனவே நீங்கள் அங்கேயும் சென்று பார்க்கலாம். விரிவான தகவல்கள் அங்கே உள்ளன. ஏனென்றால் இங்கே நேர குறைபாடு உள்ளது. எனவே என்னால் முடிந்தவரை சொல்கிறேன். யாருக்காவது இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றினால் அங்கே சென்று பாருங்கள். அதில் என்ன பிரச்சனை? புரோக்கரை விட இது சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். புரோக்கர் கட்டணம் எவ்வளவு ஆகுமோ அவ்வளவுதான் அங்கே ஆகும். அதில் என்ன பிரச்சனை? சரி, அதன் லிங்க் உங்கள் அனைவருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கிடைக்கும். இந்த பாட்காஸ்ட் நேரலையில் வந்ததும் நீங்கள் சென்று பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின் செய்யப்பட்ட கமெண்ட் ஆகிய 2 இடங்களிலும் அதன் லிங்க் உள்ளது. எனவே சென்று பாருங்கள். அந்த கோர்ஸ் எப்படி இருந்தது என்று எங்களிடம் சொல்லுங்கள். மற்றும் சார், நீங்க இப்போ ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா அதற்கு முன் எனக்கு ஒரு சிறிய கேள்வி உள்ளது. நம்மிடம் பல ஸ்கிரிப்டுகள் உள்ளன. அவற்றில் இதை போட்டு பார்க்கலாம். ஆனா இந்த செட்டப் வேலை செய்யாத இடங்களும் பல இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு உத்தியும், ஒவ்வொரு செட்டப்பும் எல்லா இடங்களிலும் வேலை செய்யாது. மேலும் சிறிது நேரத்திற்கு முன்பு நீங்கள் வால்யூம் பற்றி குறிப்பிட்டீர்கள். உங்கள் வால்யூம் காரணமா செட்டப் தோல்வி அடைந்தது. எனவே இந்த விஷயங்கள் உள்ளன. எனவே அவற்றை பற்றியும் கொஞ்சம் விளக்குங்கள். பாருங்க, நான் சொன்னது போல் இது ஆரம்ப நிலையாளர்களுக்கு ஏற்றது மற்றும் சிறிய கால அளவு மற்றும் பெரிய கால அளவிற்கு செல்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு முக்கிய முதலீட்டாளராக இருந்தால் நீங்கள் அதிகம் செய்ய வேண்டியதில்லை. வாராந்திர அல்லது மாதாந்திர கால அளவிற்கு செல்லுங்கள். அல்லது நீங்கள் 6 மாத கால அளவிற்கு செல்லுங்கள். 1 வருட கால அளவில் ஹிலேகா மிலேகா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஒரு முக்கிய முதலீட்டாளராக இருந்தால். இப்போது இதில் வேலை செய்யாத விஷயம் என்னவென்றால், நீங்கள் சிறிய கால அளவிற்கு செல்லும் போது அங்குதான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். சிறிய கால அளவு என்றால் 5 நிமிடங்கள், 10 நிமிடங்கள், 15 நிமிடங்கள், 30 நிமிடங்கள், 1 மணி நேரம்.
அதாவது ஒரு நாளை விட குறைவான நேரத்துல சென்றால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். ஒரு நாள் கால அளவுல பிரச்சனைகள் கிட்டத்தட்ட முடிவுக்கு வர தொடங்கும். எனவே ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இல்லாத அத்தகைய கால அளவுல இதை பயன்படுத்த நீங்கள் விரும்பினால், இல்லையா? ஏமாற்று வேலை எல்லா இடங்களிலும் நடக்கிறது. உங்களுடன் ஏமாற்று வேலை நடக்காத எந்த அமைப்பும், எந்த உத்தியும் இல்ல. சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்து பணத்தை பெறுவதற்காகவே சந்தை வடிவமைக்கப்பட்டுள்ளது. பெரிய மீன் சிறிய மீன்களை சாப்பிடும் என்ற விதி இருப்பது போல பெரிய பணம் சிறிய பணத்தை சாப்பிடுகிறது. அதனாலதான் சந்தையின் வடிவமைப்பே சிறிய பணம் அழியும் வகையில் உள்ளது. ஒரு திமிங்கலத்தை ஒரு சிறிய மீன் வேட்டையாட முடியாது, இல்லையா? சரி, இல்லையா? எனவே இதிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது என்பதை இப்போது புரிந்து கொள்ளுங்கள். இதிலிருந்து தப்பிக்க நாங்கள் கண்டறிந்த எளிய வழி என்னவென்றால், முதலில் நீங்கள் வாங்க விரும்பினால், ஹிலேகா வினேகாவில் வாங்க விரும்பினால், சந்தையில் சில்லறை விற்பனையாளர்களிடம் இருக்கும் மிக முக்கியமான கருவி காத்திருப்பு. நீங்க காத்திருக்க வேண்டும். சந்தை வீழ்ச்சி அடைந்தா நீங்கள் எல்லா இடங்களிலும் வாங்குவதற்கு துள்ளி குதிக்க கூடாது. ஹிலேகா மிலேகா சிறிது நகர்ந்தால் குதிக்க வேண்டாம். நீங்கள் காத்திருக்க வேண்டும். எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும்? இது வாங்கும் நிலைக்கு வந்து அதன் ஹிலேகா மிலேகா முழுமையாக வளைந்து வரும் வரை. உதாரணமாக இங்கே வாருங்கள், என் கர்சரை பாருங்கள். இங்க சிவப்பு கோடு உள்ளே சென்று விட்டது. மக்கள் என்ன செய்வார்கள்? வாங்குவார்கள், இல்லையா? இங்கே சென்று விட்டது, வாங்குவதை பற்றி யோசிப்பார்கள். இங்கே சென்றது, இங்கே சென்றது, இங்கே சென்றது, வாங்குவதை பற்றி யோசிப்பார்கள். இதுல செய்திருக்க கூடாது. ஏன் செய்யக்கூடாது சார்? அதைத்தான் நான் சொல்கிறேன். அந்த படத்தில் விமானம் ஓட்டுபவர் டபிள்யூஐ தேடிக் கொண்டிருப்பாரே, அதை செய்திருக்க கூடாது. இங்கே செய்திருக்க கூடாது. பட்டனை அழுத்துபவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அதன் பிறகு ஹிலேலா மிலேகா வேலை செய்யவில்லை என்று சொல்வார்கள். அது எப்படி வேலை செய்யும்? செய்திருக்க கூடாது. இப்போது ஏன் செய்யக்கூடாது? நான் என்ன சொன்னேன்? வளைவு மற்றும் RSI 50ற்கு மேல் இருக்க வேண்டும். எனவே இதில் RSI 50ற்கு மேல் இருக்கிறதா என்று முதலில் பாருங்கள். இல்லை, ஏனென்றால் RSI-யின் நீலக்கோடு ஏற்கனவே 51ல் உள்ளது. நாங்கள் என்ன செய்கிறோம்? இதிலிருந்து தப்பிக்க ஹிலேகா மிலேகாவில் நீங்கள் RSI-க்கு சென்று ஓவர் சோல்டின் 50ஐ 55ஆ மாற்ற வேண்டும். சரி. எவ்வளவு மாற்ற வேண்டும்? 55. இப்போது கதையில் என்ன நடக்கும் என்றால், இந்த வளைவு முழுமையாக இப்படி உருவானால் மட்டுமே இது 55ற்கு மேல் வரும். இல்லை என்றால் இங்கேயும் போய் பாருங்கள். இதுவும் உங்களை காப்பாற்றுகிறது. இவை அனைத்தும் தப்பித்து விட்டன. எனவே இவை அனைத்தும் நாம் வாங்குவதற்கு ஏற்றவை அல்ல. இவற்றை நாம் வாங்க மாட்டோம். இது 50க்கு மேல் வரும்போது ஹிலேகா மிலேகா, அப்போதுதான் நாம் வாங்குவோம். எனவே அதற்கு காத்திருக்க வேண்டும். நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இங்கேயும் எடுக்க மாட்டீர்கள். இது மிகவும் கஷ்டத்தை தரும். ஏனென்றால் காத்திருப்பது மிகவும் கடினமான வேலை. அது எளிதல்ல. காத்திருங்கள், ஒழுங்கமாக இருங்கள், பொசிஷன் சைஸ் செய்யுங்கள், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்யுங்கள் என்று சொல்வது எளிது. இது ஒன்றும் மருந்தல்ல. கொடுத்து விட்டால் வேலை செய்ய. இது மூளை சம்பந்தப்பட்ட வேலை. மிகவும் கஷ்டமாக இருக்கும். நான் என்ன சொன்னேன்? ஸ்கிரீனை திறந்து வைத்துவிட்டு பணத்தையும் அக்கௌண்ட்டையும் வைத்துக்கொண்டு ட்ரேட் செய்யாமல் இருங்கள்னு. ட்ரேட் செய்யாமல் இருப்பது ஒரு தண்டனை போல தோன்றும். ஆனால் காத்திருப்பு அவசியம். RSI 55க்கு கீழே இருக்கும்போது ட்ரேட் செய்யாதீர்கள். அது 55க்கு மேல் வரும்போது இந்த V வடிவ வளைவை கவனியுங்கள். இந்த V வடிவ வளைவு உருவாகும். எனவே முதலில் சரிந்த பிறகு இந்த V வடிவ வளைவு உருவாகி 55க்கு மேல் வரும்போது நாம் ஸ்விங்கில் வாங்குவோம். மேலும் 20 SMA-வில் ஸ்டாப் லாஸ் இருக்கும். சரி. நாம் 10 நிமிடத்தை அமைத்தது போல இப்போது இதில் நீங்கள் 20 SMA மூவிங் ஆவரேஜை அமைத்துக் கொள்ளலாம், அல்லது ஏதேனும் போலிங்கர் பேண்ட் அமைத்துக் கொள்ளலாம். அதில் இருக்கும் மீடியன் லைன் தான் 20 SMA. போக வேண்டாம், இல்லை என்றால் குழப்பம் ஏற்படும். நீங்கள் இங்கே 406ல வாங்கினீர்கள். இப்போது 406க்கு பிறகு உங்கள் ஸ்டாப் லாஸ் இதற்கு கீழே 20 SMA-வுக்கு வந்துவிடும். ஏனென்றால் 20 SMA தான் உங்கள் ஸ்டாப் லாஸ். நினைவிருக்கட்டும். மேலும் 406லிருந்து உயர்ந்து எங்கே வரை சென்றது? 491 வரை. பிறகு கடைசியில் உங்களுக்கு வந்தது. ஸ்டாப் லாஸ். இது ஸ்டாப் லாஸ் இருக்குது இல்ல, டார்கெட் இரண்டுமே இதுக்கா? ஆம், சொல்கிறேன். இங்க ஸ்டாப் லாஸ் எடுக்கவில்லை. சார்ட்டில் அப்படி தெரிந்தாலும் விலை உயர்ந்த போது ஆவரேஜ் உயர்ந்ததால் ஸ்டாப் லாஸ் போனது போல தெரிகிறது. ஆனால் உண்மையில் அது போகவில்லை. உங்களுடையது இங்கே சென்றிருக்கிறீங்க. ஆனா மூடிய சார்ட்டில் 2 கேண்டில்கள் முடிவடைந்திருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். விலை இங்க வந்த போது இந்த மூவிங் ஆவரேஜ் இங்க இருந்திருக்காது, கீழே இருந்திருக்கும். சரிதாங்க. இதை கவனத்தில் கொள்ளுங்க. சார்ட்ல பார்த்தா சிலர் இது எங்கே வேலை செய்கிறது என்று கேட்பார்கள். என்னை தவறாக நிரூபிக்க நினைப்பவர்கள் ஆரம்பத்திலேயே அதை முடிவு செய்து விடுவார்கள். பிறகு நான் எவ்வளவு விளக்கினாலும் அதில் ஏதோ ஒரு குறையை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். 2 கோடுகள் வெட்டியதும் ஸ்டாப் லாஸ் ஆகிவிட்டதாக சொல்வார்கள். தம்பி, அது ஸ்டாப் லாஸ் இல்ல,
மூவிங் ஆவரேஜ் விலையை பின்தொடரும் என்பதால் அது தள்ளி இருக்கும். இப்போது விலை மேலே சென்றிருக்கிறது. உங்களுக்கு இந்த இடத்துல எங்காவது ஸ்டாப் லாஸ் கட் ஆயிருக்கும். நான் ஸ்டாப் லாஸ்க்கு பதிலா இதை டார்கெட்னு சொல்லலாமா? எப்போதும் நினைவில் கொள்ளுங்க, சரி. எது உங்க ஸ்டாப் லாஸோ அதுவே உங்க டார்கெட் ஆகவும் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் நிர்ணயித்த இலக்கு உங்களுடையது, சந்தையினுடையதல்ல. இதை எப்போது நினைவில் கொள்ளுங்கள். ஸ்டாப் லாஸ் தான் உங்கள் இலக்கு. நீங்கள் ஸ்கேல்பிங் செய்யவில்லை என்றால், நான் இதை மீண்டும் சொல்கிறேன், ஸ்கேல்பர்களுக்கு விதிகள் வேறு, அவர்கள் வேகமாக வெளியேறி நுழைய வேண்டும். ஆனால் நீங்கள் ஸ்கேல்பிங் தவிர வேறு ஏதாவது செய்தால் சிறந்த ஸ்டாப் லாஸ் தான் உங்கள் இலக்கு. ஸ்டாப் லாஸ் தான் உங்கள் இலக்கு. ஒன்று ஸ்டாப் லாஸ் கொடுங்கள், அல்லது அந்த ஸ்டாப் லாஸ் இலக்காக மாறட்டும். ஏனென்றால் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இருக்கிறது அல்லவா? இப்போது எல்லா இடங்களிலும் புரோக்கர்களும் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் கொடுக்க தொடங்கி விட்டார்கள். அது தானாகவே அதிகரிக்க தொடங்கும். இப்போது அதற்கேற்ப செய்யுங்கள், எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சொல்ல வருவது என்னவென்றால், நீங்கள் அந்த விஷயங்களிலிருந்து தப்பிப்பீர்கள். இப்போது எப்படி தப்பிப்பீர்கள்? நான் 20 SME பற்றி சொன்னேன். இந்த 100ஐ நீக்கிவிடுங்கள். ஏனென்றால் இது 1 மணி நேரத்திற்கு நாங்கள் 20 பற்றி சொன்னோம். கிடைக்கும் கிடைக்கும், இங்கே விற்பனைக்கு வந்துவிட்டது. ஆனால் இது 20க்கு மேல் இருப்பதால் நாம் காத்திருப்போம். சரி, கீழே வருவேன் இருக்கேன். காத்திருப்போம். நாம் ட்ரையல் SL எடுக்கிறோம் அல்லவா? இங்கே நமது வேலை முடிந்து விட்டது என்று தோன்றினால் புக் செய்து கொள்ளுங்கள். ஹிலேகா மிலேகாவின் படி நீங்கள் நடக்க விரும்பினால். ஆனால் நான் சொல்வது என்னவென்றால், இதை பின்பற்றுங்கள். ட்ரையலிங் ஸ்டாப் லாஸிற்கு இடையில் ஏற்படும் இந்த சிறிய சரிவுகள் போன்ற பிரச்சனைகளுக்கு 470 439க்கு சரிந்தால் நீங்கள் மீண்டும் நுழையலாம் அல்லவா? இல்லை என்றால் அப்படியே பின்பற்றுங்க. இது உங்களுக்கு 20 SMA ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போல செயல்படும். சரியா? மற்றொரு விஷயம், 50க்கு மேல் வரும் வரை உங்கள் என்ட்ரி அமையாது. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் சற்று உயர்கால அளவை பார்க்க வேண்டும். உதாரணமாக பாருங்கள், ஏதாவது ஒரு ஸ்டாக்கை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் சார்ட்டை திறந்து முழு அமைப்பையும் மீண்டும் அமைக்கும் வரை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் முதல் முறை வந்திருந்தால் அப்போதும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் இன்னும் வீடியோவை லைக் செய்யவில்லை என்றால் தயவு செய்து லைக் செய்யுங்கள். இந்த அமைப்பை ஏற்கனவே முயற்சிக்க வேண்டிய உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது சார்ட்டை பார்ப்போம். இப்போது ஹிலேகா மிலேகாவில் இதை மூவிங் ஆவரேஜுடன் பயன்படுத்தும் போது எப்படி சிறப்பாக செய்யலாம் என்று பாருங்கள். சார், இங்கே நான் வால்யூமையும் பார்க்க விரும்புகிறேன். ஏனென்றால் சார்ட்டில் ஏற்பட்ட இயக்கம் முதலில் மிகவும் பக்கவாட்டாகவே இருந்தது. நார்மல். முதல்ல உங்களுக்கு அந்த பக்கவாட்டு இயக்கம் இருக்கும்போது அங்கே உங்களுக்கு பிரச்சனை வரும். ஆனா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பிக்கலாம். எப்படி தப்பிக்கலாம் என்றால், 55க்கு கீழே இருந்தால் நாம் எதையும் வாங்கவே கூடாது. அவ்வளவுதான் விஷயம். இது நமக்கு உதவாது. இது 55க்கு மேல் வந்து ஒரு வளைவை உருவாக்கி, அந்த வளைவுக்கு பிறகு நமக்கு வாங்குவதற்கான சிக்னல் கொடுத்தால் மட்டுமே நாம் வாங்குவோம். அப்போது 10 முறைகளில் 8 முறை நாம் சரியாக இருப்போம். ஆனா இது 50க்கு கீழே, அதாவது தண்ணீருக்குள் நீல நிறத்திற்கு கீழே இருந்தா அது நமக்கு உதவாது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். அது மேலே வர தொடங்கும் போது உடனே குதித்து விடக்கூடாது. காத்திருக்க வேண்டும். அது முழுமையாக அமைய விட வேண்டும். அங்கே நிலை பெற விட வேண்டும். விலை என்ன சொல்கிறது என்று பார்க்க வேண்டும். அதன் பிறகுதான் நாம் நுழைய வேண்டும். மக்கள் என்ன செய்கிறார்கள்? கொஞ்சம் மேல வந்ததும் குதித்து விடுகிறார்கள். அவர்களிடம் பொறுமை இல்லை, அதனால் நஷ்டம் ஏற்படும். எனவே இந்த மண்டலங்களில் இது எங்குமே வாங்குவதற்கான சிக்னல் கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு முதலீட்டாளராக இருந்தால் நேரடியாக மாத கால அளவிற்கு செல்லுங்க என்று நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, மாத கால அளவிற்கு செல்லும் போது எந்த நேரத்தில் ஹிலேகா மிலேகா 55க்கு மேல் வந்து உங்களுக்கு வாங்குவதற்கான சிக்னல் கொடுக்கிறதோ, எந்த பங்காக இருந்தாலும், எதுவான சரி, ஏதாவது ஒரு ஸ்டாக் நீண்ட காலத்துக்கு கீழே போயிருந்தா அது மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஹிலேகா மிலேகாவுல செல்லில் இருந்திருக்கும் இல்லையா? ஆமா, அப்படினா? ஆமா ஆமா. அதற்கு பிறகு ஹிலேகா மிலேகாவுல 55க்கு மேல வந்திருக்க வேண்டும். மேலும் இது வி வடிவத்துல இப்படி உருவாகி இருக்க வேண்டும் இல்லையா? இப்போது 55க்கு மேல் வந்துவிட்டது. மேலும் 20க்கு மேல் இருக்க வேண்டும். ஏன் அது மந்த்லி டைம் ஃப்ரேம்ல 20க்கு மேல் இருந்தா அந்த 20 ஆவரேஜை SL வைத்து பை செய்யலாம். மேலும் குறைந்தபட்ச ஹோல்டிங் டைம் சுமார் 1 வருடம் ஆகும். சரி, 1 வருடம் அந்த ஸ்டாக்கை நீங்க ஹோல்டு செய்தா அல்லது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகட்டும், இதில் எது முதலில் நடந்தாலும் உங்களுக்கு புரியும். இந்த நீண்ட சார்ட்கள், டேட்டாக்கள், டெக்னோ ஃபண்ட் அனாலிசிஸ் எல்லாம் வெறும் மாயை என்று தோன்றும். நாம் எளிமையான விஷயங்களையே பின்பற்ற வேண்டும்.
சரியான கற்றலை விட்டு விடுவதில் உதாரணமா இந்த டாடா டெக் ஸ்டாக்கை பாருங்க. இது இங்க சுமார் 2500க்கு அருகில் பை சிக்னல் கொடுக்குது. எப்போது கொடுக்கிறது? 3/11/2025ல. இங்கேதான் ஹிலேகா மிலேகா பை சிக்னல் தான் வந்தது இல்லையா? ம் உங்களுக்கு இங்கே எங்குமே என்ட்ரி கிடைக்கவில்லை, பாட்டமிலேயே பிடித்து டாப்பில் விற்க வேண்டும் என்று அவசரப்பட வேண்டாம். ரீட்டைலர்கள் தலைகீழாக செய்கிறார்கள், டாப்பில் வாங்கி பாட்டமில் விற்கிறார்கள். அந்த குழப்பத்தில் இருக்க வேண்டாம். நிதானமா 2500ல வாங்கினால் உங்கள் ஸ்டாப் லாஸ் சுமார் 1500, 1300 முதல் 1500 வரை வரும். அதாவது 1000 முதல் 1200 பாயிண்டுகள் வரும். ஏனெனில் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல அதுதான் ஸ்டாப் லாஸ். ஆனா ஒரு வருடத்துக்குள்ளேயே நீங்க பார்ப்பீர்கள் சுமார் 8000க்கு அருகில் 8600 வரை மூவ் ஆகிவிட்டது. அதிக நேரம் எடுக்கவில்லை. அதே போல் நீங்கள் எந்த சார்ட்டையும் பார்க்கலாம். உதாரணமா இங்கே பாருங்கள். எது நன்றாக செயல்படுகிறதோ அந்த சார்ட்டை பாருங்க. இது எம்சிஎக்ஸ் சார்ட் இல்லையா? 55க்கு மேல் உங்களுக்கு இந்த ஜோன்கள்ல எங்காவது நிலை பெற்று உங்களுக்கு காட்டியிருக்கிறது இல்லையா? ம் இது நீண்ட காலமா ரேஞ்ச் பவுண்ட்ல தான் இருந்தது, செல்லுக்கு போகல. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. நமது ரெட் லைன் கீழே சென்று 50க்கு கீழே வரும்போது தான் அது செல்லுக்கு போகும். எனவே நான் உங்களுக்கு 255, 300 அல்லது 400 வரை பை சிக்னல் கொடுத்தேன். அதன் பிறகு அது செல்லுக்கு போகவே இல்லை. அது 3700 வரை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. 400, 500ல இருந்து, அதாவது 2023ல இருந்து இப்போது வரை. இன்னும் எக்ஸிட் சிக்னல் கிடைக்கல. இது எக்ஸிட் கொடுக்கவில்லை, ஏனெனில் அது பிரேக் ஆகும் போதுதான் எக்ஸிட் கொடுக்கும். இலேகா மிலேகாவில் ரெட் லைன் மேல வந்து விட்டது. ஆனா இது நமக்கு எக்ஸிட் கொடுக்கவில்லை. உங்களை காப்பாற்றுகிறது. இலேகா மிலேகாவை என்ட்ரிக்காக மட்டும் பாருங்க. நான் என்ன சொன்னேன் என்றால், என்ட்ரி மற்றும் எக்ஸிட் இரண்டிற்கும் பார்க்க வேண்டும். ஆனால் என்ட்ரியை ஹிலேகா மிலேகா அடிப்படையில் செய்வோம். எக்ஸிட்டுக்கு 20 SMA அல்லது 100 SMA பயன்படுத்த வேண்டும். 1 மணி நேர டைம் ஃப்ரேம் என்றால் 100, அதற்கு மேல் என்றால் 20. சரி, எக்ஸிட்டுக்கு அதைத்தான் பயன்படுத்துவோம். அதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் அதைவிட சிறிய டைம் ஃப்ரேமிற்கு சென்றால் 20 மற்றும் 10 அல்லது 15 நிமிட டைம் ஃப்ரேமை பயன்படுத்தவும். சரி சார். அங்கே நாம் விஎம்ஏ பயன்படுத்துகிறோம். இன்ட்ராடேவிற்கு விஎம்ஏ பயன்படுத்தினால் இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏனெனில் சிறிய டைம் ஃப்ரேம்ல விலைக்கு ஏற்ப மாறும் வேரியபிள் மூவிங் ஆவரேஜை எடுப்பது நல்லது. வீணான விஷயங்களில் ஏன் குழப்பம் அடைய வேண்டும்? சிறிய டைம் ஃப்ரேமிற்கு செல்லும் போது மக்கள் வேரியபிளை பயன்படுத்துவதில்லை. பலர் வேரியபிள் என்ற பெயரையே இப்போதுதான் முதல் முறையாக கேள்விப்படுவார்கள். இப்போ இது என்ன புது விஷயம்னு கேட்பாங்க. சில பேர், சார் நீங்க எப்பவும் புதுசா எதையாவது கொண்டு வரீங்கன்னு சொல்லுவாங்க. நான் சந்தையை கவனிச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு இது தெரியணும்னு தோணுனா சொல்லிடுவேன். நான் சொல்றது உங்க அதிர்ஷ்டம் தான். இல்லைன்னா நான் சொல்லாம இருந்தா எனக்கு லாபம் தான், நஷ்டம் இல்லை. ஏன்னா எதையாவது தேடி கண்டுபிடிக்க நேரம், பணம், உழைப்புன்னு எல்லாம் தேவைப்படுது. அதை நான் உங்ககிட்ட கொண்டு வரேன். இப்போ அதை சிறப்பாக்கி முன்னேறது உங்க வேலை. பாருங்க, எதுலயும் குறை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா ஒண்ணு கிடைக்கும் போது அதை இன்னும் சிறப்பாக்குறது தான் ஒரு கலை, அது ஒரு திறமை. ஆனா மக்கள் அதை சிறப்பாக விரும்புறது இல்ல. அவங்களுக்கெல்லாம் தயாரா கிடைக்கணும், அதை அப்படியே அனுபவிக்கணும். இனிப்பா இருக்கா, காரமா இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதனாலதான் சந்தை அவங்களுக்கு தண்டனை கொடுக்குது. சந்தை சொல்லுது, ஒரு ருசி எனக்கு முக்கியம் இல்ல, நீ இதை உருவாக்கினையா இல்லையாங்கிறது தான் முக்கியம். அதாவது உனக்கு அதுல நம்பிக்கை இருக்கா? சந்தை நம்பிக்கைக்கு தான் பணம் கொடுக்கும். ஆனா மக்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு பணம் கேட்கறாங்க. சந்தை எப்படி கொடுக்கும்? உங்க நம்பிக்கைக்கு தான் சந்தை பலன் கொடுக்கும். அந்த நம்பிக்கை எப்போ வரும்? நீங்க சரியான விஷயங்களை சரியான முறையில செய்யும் போதுதான் வரும். ஹிலேகா மிலேகா பத்தி நம்ம நிறைய பேசணும். பழைய லோ எப்போ உடையும்னு நேயர்களுக்கு தெரியாது. எப்போ 20 SMA பயன்படுத்தணும்னு தெரியாது. நான் எல்லாத்தையும் உங்க முன்னாடி வச்சுட்டேன். ஆனா நான் சொல்லணும்னு இத்தனை வருஷம் ஏன் காட்டிட்டு இருந்தீங்க? நீங்களா ஏன் தேடி கண்டுபிடிக்கல? நீங்க கண்டுபிடிச்சது என்னவோ குறைகளை தான். ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனோ அதைத்தான் அவனால கண்டுபிடிக்க முடியும். குறைகளை ஏன் தேடுறீங்க? அது எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க தேடி கண்டுபிடிச்சிருக்கலாமே. ஏன்னா ஒரு விஷயம் இருக்குன்னா அதுல நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி ஓடாத கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 முறை சரியான நேரத்தை காட்டும். இந்த உலகத்துல குறைகள் மட்டும் இருக்கிற விஷயம் எதுவுமே இல்லை. நன்மைகளும் இருக்கும், அதை நீங்க தான் தேடணும். சரி சார், இப்போ முதலீடு செய்ய வர்ற புது ஆட்கள், ஓய்வு பெற்றவங்க, இல்ல சந்தைக்கு இப்பதான் புதுசா டெக்னிக்கல் அனாலிசிஸ் கத்துக்கிறவங்களுக்கு கேண்டில்ஸ்டிக்ஸ் பத்தி புரியாது. சந்தையோட வேகமும் புரியாது. அவங்களுக்கு இது நல்லது. ஆனா முதல்ல விலை குறைஞ்சு அப்புறம் மறுபடியும் பை சிக்னல் வரணும். பை சிக்னல் இருந்தா 20 SMA வர வரைக்கும் காத்திருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் 500 ரூபாய்க்கு பை சிக்னல் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ அது 500ல இருந்து 1300க்கு போயிடுச்சு. அது மறுபடியும் செல் சிக்னல் வரும்போது தான் வாய்ப்பு கிடைக்கும்னு 3000 வரைக்கும் காத்திருக்க முடியாது. அதனால எப்போ அது ஆவரேஜ் விலைக்கு வருதோ அப்போ வாங்கலாம். சார், அப்பவும் மூவிங் ஆவரேஜ் தள்ளி தானே இருக்கும். ஆமா, அங்க தள்ளி தான் இருக்கும். நான் தான் சொன்னேனே, ரொம்ப குறைவான நேரங்கள்ல தான் மூவிங் ஆவரேஜ் தொடும்.
ரொம்ப அபூர்வமா தான் தொடும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா மூவிங் ஆவரேஜ் தள்ளி இருந்தா இது மந்த்லி டைம் ஃப்ரேம். அப்போ வீக்லி சார்ட் சும்மாவா இருக்கும்? வீக்லி இதுக்கு கீழே இருக்கும். வாங்க பாக்கலாம். வீக்லி சார்ட் எத்தனை வாய்ப்பு கொடுத்துருக்கு பாருங்க. சரி. வீக்லி ஒரு தடவை கீழே பிடிக்க, மறுபடியும் மேல வரும்போது தான் வாங்கணும். மந்த்லி ஏன்னா மந்த்லி சார்ட்ல மூவிங் ஆவரேஜ் வர்றதுக்கு நேராமோ? அப்போ நம்ம வாங்காம 500ல இருந்து 3000 வரைக்கும் காத்திருக்க முடியுமா? அது முடியாது. ஆமா. அதனால நாம என்ன பண்ணுவோம்னா, வீக்லி சார்ட்ல முதல்ல கீழே போகணும், இல்ல மந்த்லி ஆவரேஜ் கிட்ட வரணும். இதுல எது முதல்ல நடந்தாலும் சரி. அப்புறம் வீக்லி சார்ட்ல மேல வந்து க்ளோஸ் ஆகணும். மறுபடியும் வாங்குவோம். சரி, புரிஞ்சுதே. புரிகிறது அல்லவா? அதாவது ஒரு முறை ஹிலேகா மிலேகாவில் கூட ஒரு முறை கீழே போய்விட்டு மீண்டும் வாருங்கள். அப்படி என்றால் அதிலும் வாங்குவது ஏன்? ஏனென்றால் வாராந்திர அடிப்படையில இப்படி நடந்தா ஹிலேகா மிலேகா தனது அந்த சுழற்சியை முழுமையாக்கும். அதாவது ஒரு முறை விற்பனைக்கு சென்றுவிட்டு மீண்டும் வாங்கும் நிலைக்கும் வரும். உதாரணத்துக்கு வாராந்திரத்துல பாருங்க. விற்பனைக்கு சென்றவை தருகேன். வாங்கும் நிலைக்கு வந்தது. வாராந்திரத்தில் இப்படி என்றால் தினசரி அடிப்படையில் 2-3 முறை முன்னும் பின்னும் மாறும். அங்க இன்னும் அதிக வாய்ப்பு இருக்கிறோம். அந்த சுழற்சியை முடிச்சிருக்கு. இருக்கோ? எனவே நீங்க பெரிய கால அளவை பார்க்கும் போதெல்லாம் சிறிய கால அளவில் இது நடந்திருக்கும் என்ற தீர்க்க தரிசனம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்க முன்னேற வேண்டும். மக்களால் இதை செய்ய முடிவதில்லை. சார், இதுவரை நாம் பார்த்தவை அனைத்தும் மிக தெளிவாக புரிந்துவிட்டது. நீங்கள் மிகச் சிறப்பாக விளக்கினீர்கள். எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து வைத்தீர்கள். ஆனால் நீங்கள் சொன்னது போல நிஃப்டி அதன் உச்சத்தை எட்டிய போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனை நீங்கள் வால்யூமை பார்க்காததால் ஏற்பட்டது. அது என்ன பிரச்சனை? இப்போது அதை நாம் எப்படி சரி செய்கிறோம்? இப்போது அந்த வால்யூம் சார்ட்களை பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்பாட்ல வால்யூம் வருவதில்லை. ஆம். ஃபியூச்சர்ல அந்த நேரத்துல அது கிடைக்காது. ஏனென்றால் அது 1/12/2025 காலகட்டத்தில் நடந்தது. அந்த 12வது மாதம் 2025ல் நிஃப்டி அதன் பழைய உச்சமான 26,260-61 உடைத்து மேலே சென்று கொண்டிருந்தது. அந்த உச்சத்தை அது 2/9/2024ல் உருவாக்கியிருந்தது. அந்த உச்சத்தை உடைக்கும் போது அங்கே 2 விதிகள் செயல்படுகின்றன. அந்த 2 விதிகளும் புறக்கணிக்கப்பட்டன. பிறகுதான் எனக்கு புரிந்தது இது பெரிய தவறு என்று. அந்த 2 விதிகள் என்ன? முதல் விதி, எந்த ஒரு பிரேக் அவுட் நடந்தாலும் அங்கே 2 க்ளோசிங் தேவை. அதாவது அந்த பிரேக் அவுட் நிலைக்கு மேலே 2 க்ளோசிங் உங்களுக்கு முக்கியம். எந்த கால அளவுல பிரேக் அவுட் நடக்கிறதோ அதே கால அளவின் கேண்டில் அது இருக்க வேண்டும். கேண்டில் க்ளோசிங்கிற்காக காத்திருக்காம நீங்க ஒருபோதும் முடிவெடுக்க முடியாது. ஏனென்றால் கேண்டில் க்ளோசிங்கிற்காக காத்திருக்காததால் சில்லறை முதலீட்டாளர்கள் இழந்த பணம் வேறு எந்த முறையிலும் போயிருக்காது. மேலும் பிரேக் அவுட் மற்றும் பிரேக் டவுன்ல ஏற்படும் இழப்பு போல வேறு எங்கும் ஏற்படாது. ஏனென்றால் பிரேக் டவுன் மற்றும் பிரேக் அவுட்ல பணப்புழக்கம் மிக அதிகமாக இருக்கும். அந்த பணப்புழக்கத்தால் பெரிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அவர்களுக்கு தெரியும் இங்கே பணப்புழக்கம் இருக்கிறது, நமது பங்குகளை இங்கே விற்கலாம் என்று, இல்லையா? பெரிய முதலீட்டாளர்கள் என்ன செய்கிறார்கள்? குறைந்த விலையில் கிடங்கில் வாங்கி அதை சில்லறை முதலீட்டாளர்களுக்கு மெதுவாக விற்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரே நேரத்தில் விற்பதில்லை. அதனால் தான் பெரிய முதலீட்டாளர்கள் தங்கள் நிலையை உருவாக்க நேரம் எடுப்பார்கள். எனவே அங்கே 2 க்ளோசிங் தேவை. ஆனால் நாங்கள் 2 க்ளோசிங்கிற்காக காத்திருக்காமல் தவறு செய்தோம். இந்த நிலையிலேயே முன்னதாகவே அறிக்கை வந்துவிட்டது. 1/12ல் கொடுத்திருக்க கூடாது. பிறகுதான் புரிந்தது நீங்கள் இன்னும் பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்று. ஏனென்றா பாருங்க, தவறுகள் நடக்கத்தான் செய்யும். ஆனா எதை தடுக்க முடியுமோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே தவறு நடந்து விட்டது, இனி இதை சரி செய்வோம் என்று. அதை நாங்கள் இனிமேல் நடக்காதவாறு மிக கடுமையாக சரி செய்ய முயன்றோம். இதனாலதான் எங்களது தற்போதைய 23,200 போன்ற நிலைகள் அது க்ளோஸ் ஆகும் வரை அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கு பிறகு 22,000ற்கு அருகில் இருந்தது 21,800 நிலையை நாங்கள் மிக விவேகமாக பயன்படுத்துகிறோம். அல்லது தற்போதைய 23,200, 23,400 நிலைகள். இந்த நிலைகள் பலன் தருகின்றன, இனியும் தர வேண்டும். சந்தை எப்போது எங்களை தவறென்று நிரூபித்தாலும் அதை வரவேற்கிறோம். புதிதாக ஏதேனும் கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் சந்தையில் நாம் இருந்தால் ஒன்று வெற்றி பெறுவோம் அல்லது கற்றுக்கொள்வோம். மற்றொன்று வால்யூம் உயரும் நிலையில் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் பிரேக் அவுட் நடக்கும் போதெல்லாம் வால்யூம் அருகில் உள்ள 10, 15, 20 கேண்டில்களை விட அதிகமாக இருக்க வேண்டும். குறிப்பா லைஃப் டைம் ஹை பிரேக் அவுட் மற்றும் 52 வார ஹை பிரேக் அவுட்ல டே டைம் ஃப்ரேம்ல இல்லை என்றால் வீக்லியில் இருக்க வேண்டும். வீக்லியில் இல்லை என்றால் மந்த்லியில் இருக்க வேண்டும். இவற்றில் ஏதேனும் ஒரு டைம் ஃப்ரேமில் வால்யூம் சராசரியை விட அதிகமாக இருக்க வேண்டும். சார், ஒரு ஸ்டாக் உதாரணத்தை பார்ப்போம்.
ஆமா, காட்டுகிறேன். ஆனால் வால்யூம் அதிகமாக இல்லை என்றால் அது ஒரு பிரச்சனை. அங்கே நாம் அதை கவனிக்கவில்லை. அதன் விளைவாக சந்தை சொன்னது, "நீங்கள் பார்க்கவில்லை என்றால் நாங்கள் உங்களை தவறென்று நிரூபிப்போம்" என்று. அதனால் எனக்கு வருத்தமாக இருந்தது. ஏதோ தவறு நடந்துவிட்டது என்று தோன்றியது. சரி, பரவாயில்லை. வாழ்க்கையில் தவறுகள் நடப்பது சகஜம் என்று நினைத்துக் கொண்டேன். அப்பதான் நீங்க எதையாவது கற்றுக்கொள்வீர்கள். தவறு செய்யாம யார் கற்றுக்கொள்கிறார்கள்? இல்லையா? ஒரு பழமொழி இருக்கிறது. "அடிபடாம யாரும் முன்னேற முடியாது" என்று. எனவே கற்றுக்கொள்ள அடிகள் அவசியம். சந்தையில் எனக்கு 20 அல்லது 30 வருட அனுபவம் இருக்கிறது என்று சொல்பவர்கள் 30 வருடங்களாக சந்தையின் அடிகளை வாங்கி இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அதை நான் புரிந்து கொண்டு என் கற்றல் புத்தகத்தில் குறித்துக் கொண்டேன். பிரேக் அவுட் அல்லது பிரேக் டவுனில் வால்யூம் அதிகமாக இருக்க வேண்டும். அதை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது. வால்யூம் அதிகமாக இருந்தால் மட்டுமே நாம் முன்னேற முடியும். அதோடு வால்யூமுக்கு ஏற்ப கேண்டிலின் அளவும் இருக்க வேண்டும். வால்யூம் அதிகமாக இருந்து கேண்டில் சிறியதாக இருந்தால் சந்தையிடம் கேட்க வேண்டும், இது என்ன விளையாட்டு என்று. 1,00,000 வர்த்தகம் நடந்த இடத்தில் 50 லட்சம் வர்த்தகம் நடந்தும் கேண்டில் ஏன் இவ்வளவு சிறியதாக இருக்கிறது என்று. எங்க போனது? வால்யூம் இருக்கும் இடத்தில் விலையும் இருக்க வேண்டும். விபிஐ என்பது வால்யூம் பிரைஸ் அனாலிசிஸ். அதாவது வால்யூம் செல்லும் திசையிலேயே விலையும் செல்ல வேண்டும். வால்யூம் வலதுபுறம் சென்று விலை இடதுபுறம் சென்றால் நாம் கேள்வி கேட்போம் அல்லவா? நீங்கள் பைக் ஓட்டுவது போல. நீங்க ஹேண்டில் இடதுபுறம் திருப்பினா பைக்கு இடதுபுறம் திரும்ப வேணும். இடதுபுறம் திரும்பாமல் அப்படியே நின்றாலோ அல்லது வலதுபுறம் திரும்பினாலோ பைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று தானே சொல்வீர்கள். பைக்ல ஏதோ பிரச்சனை இருக்கிறது. அதே போல் வால்யூம் செல்லும் திசையிலேயே பைக்கும் செல்ல வேண்டும். அதாவது விலை. வால்யூம் என்பது உங்க கிளை மற்றும் பைக் என்பது நில. செல்லவில்லை என்றால் அது ஒரு கேள்வியுலி. இது ஒரு ஏமாற்று வேலை. பெரிய முதலீட்டாளர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களின் ரகசியம் வால்யூமில் ஒளிந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்களால் எல்லாவற்றையும் மறைக்க முடியும், எல்லா இடங்களிலும் ஏமாற்ற முடியும். ஆனால் வால்யூமில் முடியாது. எனவே நாம் படிக்கும் பிரைஸ் ஆக்ஷன் என்பது டெக்னிக்கல் அனாலிசிஸில் 50% மட்டுமே. இதை நான் கவனித்திருக்கிறேன். நான் தவறாகவும் இருக்கலாம். ஆனால் மீதி 50% வால்யூம் தான். வால்யூம் இல்லாமல் நீங்கள் பிரைஸ் அனாலிசிஸ் செய்தால் எஸ்எம்சி, எஃப்விஜி என எதை பார்த்தாலும் நீங்கள் 50% மட்டுமே படிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். பெட்ரோல் இல்லாத காரை ஓட்ட முயற்சிப்பது போலாகும். மற்றொன்று, வால்யூம் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்காது. வால்யூமில் பல கருத்துக்கள் உள்ளன. அதனால்தான் அண்ணா கூலிங் எழுதிய புத்தகத்தை படிக்கச் சொன்னேன். அதில் பல விஷயங்கள் உள்ளன. அதை படிப்பவர்கள் நிச்சயம் எனக்கு நன்றி சொல்வார்கள். யாரும் நான் தவறான புத்தகத்தை பரிந்துரைத்ததாக சொல்ல மாட்டார்கள். இன்று பிரைஸ் ஆக்ஷன், எஃப்இஜி, ஓஐ எல்லாம் மிகைப்படுத்தப்பட்டவை. ஆனால் வால்யூம் குறைத்து மதிப்பிடப்படுகிறது. மக்கள் வால்யூம்ல வேலை செய்ய விரும்புவதில்லை. அதை பற்றி பேசவோ சொல்லவோ விரும்புவதில்லை. ஒருவேளை அதை பற்றி வாடகை குறைவாக உள்ளது, அதை பற்றிய தகவல்கள் குறைவாக உள்ளன, அல்லது மக்கள் அதை பற்றி மிக குறைவாகவே அறிந்திருக்கலாம், அல்லது வகுப்புகளில் அதை பற்றி சொல்ல அதிக நேரம் எடுக்காது. மக்களுக்கு நேரத்தை வீணடிக்க வேண்டும் இல்லையா? அவர்கள் 4 நாட்களுக்கு ஓஐ பற்றி சொல்வார்கள். 4 நாட்கள் கடந்து விட்டன. ஒருவேளை வால்யூம் அதிக நேரம் எடுக்காது. வால்யூம் ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்தை வெளிப்படுத்தும். எனவே 7 அல்லது 8 நாட்களில் ஒருவேளை இதற்காகவும் இருக்கலாம். மக்கள் கற்றுக்கொண்டால், அவர்கள் சிறப்பாக செய்ய தொடங்கினால், பணம் சம்பாதிக்க தொடங்கினால் மக்கள் எங்கிருந்து வருவார்கள்? சந்தையில் குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் மட்டுமே உள்ளனர். எனவே சிலர் நஷ்டமடைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை இதுவும் காரணமாக இருக்கலாம். எனவே மக்கள் வால்யூமை படிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் படித்தால் அதை ரசிப்பார்கள். இப்போது பாருங்கள், நாம் இண்டெக்ஸில் வர்த்தகம் செய்கிறோம். இண்டெக்ஸில் வால்யூம் மிஸ்மேட்ச் பற்றி சொன்னோம். இன்றும் பலர் வால்யூம் மிஸ்மேட்சை பயன்படுத்துகிறார்கள். அதை சரியாக பயன்படுத்த தெரிந்தவர்கள் செய்கிறார்கள். தெரியாதவர்களும் இப்போது ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்கிறார்கள். பார்வை மாறிவிட்டது. என்னை பின்தொடர்பவர்கள் இப்போது விலை நடவடிக்கையுடன் வால்யூமையும் பார்க்கிறார்கள். ஆமாம் சார், இங்கே வால்யூம் ஏற்பட்டுள்ளது. ஸ்டாப்பிங் வால்யூம், பல வகையான வால்யூம்களை பற்றி சொல்லுங்க. ஸ்டாப்பிங் வால்யூமிற்கு நான் ஒரு வரைபடத்தை உருவாக்குகிறேன். பாருங்கள், விலை மெழுகுவர்த்தி சிறியதாகிறது, வால்யூம் அதிகரிக்கிறது. மக்கள் தாங்களாகவே தயாராகி விடுகிறார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு யோசனை கிடைக்கிறது. நாம் இந்த திசையில் செல்லக்கூடாது என்று. அவர்கள் வர்த்தகம் செய்யாவிட்டாலும் அந்த தவறான திசையை தவிர்த்தாலே அவர்கள் தப்பித்து விடுவார்கள். எனவே வால்யூம் மிகவும் முக்கியமானது. வால்யூம் இல்லாமல் விலையை உருவாக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன், இல்லையா? விலை இல்லாம எந்த வலிமையும் வராது. வலிமை இல்லாம வேகம் வராது. வேகம் இல்லாம பிரேக் அவுட் அல்லது பிரேக் டவுன் நடக்காது. எனவே எல்லாமே வால்யூம்ல தான் உள்ளது. வால்யூம் தான் உண்மை என்று நான் நம்புகிறேன். வால்யூம் தான் நிலையானது, மற்றவையெல்லாம் மாயை. சரி சார், நீங்கள் மிக நன்றாக விளக்கினீர்கள். இப்போது ஒரு முறை இந்த வரைபடத்தை பார்ப்போம். இப்போது நிஃப்டியை பார்க்க முடியாது என்பதால் பங்குகளை பார்ப்போம். ஆமா, ஏதேனும் ஒரு பங்கை பார்ப்போம். அது எங்கே உருவாகியுள்ளது என்று நான் உங்களுக்கு விளக்க முயற்சிக்கிறேன். உதாரணமா வால்யூம் மிஸ்மேட்ச் பற்றி சிறிது பேசுவோம் இல்லையா? இது OFSS வரைபடம். செல்லி
இப்போது நீங்க வால்யூமை பார்க்கும்போது முதல் விதி என்னவென்றால் வரைபடத்தில் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த கோணத்துல எதுவும் இருக்கக்கூடாது. இப்போது வந்து பாருங்கள், வால்யூம் ப்ரொஃபைல் போன்ற பல விஷயங்கள் உள்ளன. நான் எளிமையான வால்யூமிற்கு செல்வேன், ஏனென்றால் எளிமையான வால்யூமில் தகவல்கள் மிக குறைவு. சரி, மற்ற அனைத்தையும் நாம் நீக்கி விடுவோம். சரி, நாங்கள் எதையும் முன்னால் வைக்க மாட்டோம். உங்களுக்கு 2 அல்லது 3 விஷயங்களை காண்பிப்போம். உதாரணமா, இங்கே இது சமமாக உருவாகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது சமமாக உள்ளது. 2 நாட்களாக வர்த்தகம் செய்யப்படுகிறது. இது 1 மணி நேர கால வரைபடம். இப்போது இங்க பார்த்தா சுற்றியுள்ள மெழுகுவர்த்திகளை விட ஒரு பெரிய ஓபன் லோ மெழுகுவர்த்தி உருவாகியுள்ளது. 4 அல்லது 5 மடங்கு பெரியது, சிறந்தது. ஆஹ், எனவே மெழுகுவர்த்தி பெரியதாக இருந்தா, வாங்குதல் நடந்திருந்தா வால்யூமோ அதே திசையில் இருக்க வேண்டும். வால்யூம் என்பது சுற்றியுள்ள வால்யூமை விட அதிகமாக இருக்க வேண்டும். பெரியதுதான். இந்த வால்யூமை விட, எனவே சுற்றியுள்ளவற்றில் மிகப்பெரிய மெழுகுவர்த்தி என்றால் மிகப்பெரிய வால்யூமும் சுற்றியே இருக்கும் இதன் பொருள். இதன் லோ என்பது ஸ்டாப் லாஸ் ஆகும். மற்றபடி உங்கள் விருப்பப்படி எங்கு வேண்டுமானாலும் என்ட்ரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான இடத்துல என்ட்ரி எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்டாப் லாஸ் இதுதான். ஏனென்றால் இந்த ஸ்டாப் லாஸை உடைக்க மிக கடுமையான வேகமான வால்யூம் தேவைப்படும். எனவே இது எளிதில் போகாது. ஏனென்றால் எப்போதுமே 2 நாள் வரம்பு தாண்டினால் அது ஒரு பிரேக் அவுட் என்று கருதப்படும். எனவே ஒரு பிரேக் அவுட் ஏற்பட்டு அந்த பிரேக் அவுட்டில் வால்யூம் இருந்தா அது உண்மையானது. எனவே இப்போது அதன் முடிவு என்னவாக இருக்கும் என்று நீங்கள் பார்ப்பீர்களே. சரி, முடிஞ்சதா? ஆனா அதனுடன் என்ன நடக்கிறது? மற்றொரு விபத்து நடக்கிறது. கேப் டவுன் ஆகிறது. தேதி என்ன? 1/7 இல்லையா? 1/7. நாம் 1/7 தேதியின் இன்னும் சிறிய டைம் ஃப்ரேமிற்கு செல்வோம். எது இது 1/7 இல்லையா? கேப் டவுன் ஆகிறது. ஆனா கேப் டவுன் ஆன பிறகு இந்த வெள்ளை கேண்டில் பச்சையா மாறுகிறது மற்றும் வால்யூம் கேண்டில் சிவப்பா மாறுகிறது. பொருந்தவில்லை. இது விலை பொருத்தமின்மை இல்லையா? வாங்குதல் எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே செல்கிறது. இதன் பொருள் ஏமாற்று வேலை, மோசடி. இந்த கேப் டவுன் கீழே போகாது, மேல போகும். எனவே இப்போது இந்த கேண்டிலின் லோ தான் நமது ஸ்டாப் லாஸ். உங்க விருப்பப்படி எங்க வேணுமானா வாங்குங்க. ஏனென்றா ஒரு சிறந்த ட்ரேடருக்கு தனது ஸ்டாப் லாஸ் மட்டுமே தெரியும். இலக்கு கடவுளுக்கும் பைத்தியக்காரர்களுக்கும் தான் தெரியும், சரி. இல்லையா? நாம் கடவுளாக முடியாது. இன்னும் பைத்தியமாகும் நிலை வரவில்லை. வரும்போது பார்த்து கொள்ளலாம். எனவே இலக்கை நீங்கள் ஒரு யூகமாகத்தான் கொள்கிறீர்கள். அது நடக்கலாம் அல்லது நடக்காமலும் போகலாம். ஸ்டாப் லாஸ் தான் உண்மையானவே. இது நமது ஸ்டாப் லாஸ். இந்த பகுதி நமது ஸ்டாப் லாஸாக இருக்கலாம். மேலும் ஸ்டாப் லாஸ் தர்க்க ரீதியானதா இருக்க வேணும். இதுதான் நமது தர்க்கம். இதனாலதான் இன்று. எனவே இங்கே வால்யூம் பொருந்தரில்லை. வேலை முடிஞ்சது. இப்போது விலை என்னவாகிறது என்று பாருங்கள். அதே நாளில் 10,070 11,123 வரை, அதன் பிறகும் அது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே நீங்கள் எப்போது 2-3 விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் அதை நினைவில் வைத்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மேலும் வால்யூம்ல நிறைய வேலை செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வால்யூம்ல வேலை செய்தா சந்தை உங்களுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்க. இங்கே என்ன நடந்தது? வால்யூம் ஆதரவாக இல்ல. இல்ல, முழு வால்யூமும் ஆதரவா உள்ளது. சரி, நீங்க பணத்தை பாதியாகத்தான் பார்க்கிறீர்கள், இல்லையா? சில்லறை வர்த்தகர் அப்படித்தான் பார்க்கிறார். நாங்கள் இதில் வேலை செய்வதால் எங்களுக்கு தெரியும். வாருங்கள், என்ன நடந்தது? இது 4-5 நாட்களுக்கானது. மேலும் இந்த க்ளோசிங் இந்த 5 நாட்களின் க்ளோசிங்கிற்கு மேலே உள்ளது. கேண்டில் அளவும் இவை அனைத்தையும் விட பெரியது. எனவே நமக்கு இதை விட பெரிய வால்யூம் தேவை. இந்த வால்யூம் மிகப்பெரியதாக இருந்தால் அது உண்மையானது என்று அர்த்தம். இப்போது இந்த லோ தான் நமது ஸ்டாப் லாஸ். சரி. நாங்கள் க்ளோசிங் நேரத்துல PDSD செல்வோம். அடுத்த நாள் நாங்கள் வாங்குவோம். அடுத்த நாள் வாங்குதல் அல்லது ஸ்விங் வாங்குதல் செய்வோம். அல்லது இங்கே ஃபியூச்சர் ஹெட்ஜ் உருவாக்குவோம். அல்லது கால் ஸ்ப்ரெட் உருவாக்குவோம். அல்லது புட்டை ஷார்ட் செய்வோம். அல்லது கால நேக்கட் பையிங் செய்வோம். ஸ்டாப் லாஸ் மட்டுமே எங்களுக்கு தெரியும். மற்றபடி எங்களுக்கு எதுவும் தெரியாது. சரி. ஏனென்றால் இங்கே வால்யூம் உள்ளது. அது உண்மையானது. எனவே இந்த விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். வால்யூம் மெதுவாக அதிகரிப்பதை பாருங்கள். இப்போது இங்கே பாருங்கள். வால்யூம் பெரியதாக உள்ளது. கேண்டில் இதுதான். ஆனால் அதன் லோ கூட பிரேக் ஆகவில்லை. எனவே லோ பிரேக் ஆகவில்லை என்றால் இந்த வால்யூம் உண்மையானது அல்ல. இந்த வால்யூம் உண்மையானதாக இருந்தா இந்த கேண்டிலின் லோவையும் பிரேக் செய்திருக்கும். இதன் லோ பிரேக் ஆகி வால்யூம் இதைவிட குறைவாக இருந்தாலும் அது சரிவுக்கான அறிகுறியாகும். விலை குறையும். ஏனென்றால் விலை மற்றும் அளவு ஆகிய இரண்டில் ஏதேனும் ஒன்று தவறான திசையில் சென்றால் நாம் அந்த வர்த்தகத்திலிருந்து வெளியேறி விடுவோம். ஒன்றுதான் என்ற அவசியம் இல்லை.
எது தவறாக நடந்தாலும் சரி, உதாரணமா நீங்கள் ஒரு பைக்கை ஓட்டுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நான் சொன்னது போல இடதுபுறம் திரும்ப வேண்டுமானால் அது வலதுபுறம் சென்றால் பைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறதுன்னு அர்த்தம். பைக் ஓட்டுபவரிடமும் பிரச்சனை இருக்கலாம், அவர் பைத்தியமாக இருக்கலாம், அவருக்கு பைக் இடதுபுறம் செல்வது தெரியாமல் இருக்கலாம், அவர் என்ன செய்கிறார் என்று தெரியாமல் அங்கும் இங்கும் திருப்பிக் கொண்டிருக்கலாம், அவர் கவனம் சிதறி இருக்கலாம், அதுவும் நடக்கலாம். எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எனவே இருவரில் யார் தவறு செய்தாலும் போலீஸ் வண்டியை ஓரமாக நிறுத்தச் சொல்லும். முதலில் இது சரியா இல்லையா என்று பாருங்கள், இதை ஓட்ட வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்யுங்கள். ஏதோ ஒரு பிரச்சனை, அல்லது ஓட்டுபவர் பைத்தியம் என்று யாராவது சொல்வார்கள், அல்லது பைக் பழுது என்று சொல்வார்கள். எனவே இரண்டும் ஒரே திசையில் இருக்க வேண்டும். இரண்டில் ஒன்று திசை மாறினாலோ நீங்கள் அந்த ரயிலில் இருந்து இறங்கிவிட வேண்டும். எனவே நான் என்ன சொன்னேன் என்றா, நீங்கள் படிக்கும்போது இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது வால்யூம் உண்மையானதா என்று பார்க்க வேண்டும். சந்தையில் நாம் உண்மையான விஷயங்களை பற்றி பேசுவதில்லை. இது போன்ற பல விஷயங்களை செய்து மாட்டிக்கொள்கிறோம். அதனால் தான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் 4-5 ஆண்டுகள் போராடி இருந்தால் வெற்றி கிடைக்கவில்லை என்றா, சரி ஒரு முறை வால்யூம் பற்றியும் படித்து பார்ப்போம். இவ்வளவு விஷயங்களை படித்து விட்டோம் அல்லவா, வால்யூமை ஆழமாக படிப்போம். மற்றவற்றுக்கு 5 ஆண்டுகள் தருவது போல இதற்கும் 5 மாதங்கள் தேவை. நம்மை செதுக்குவது கடினம். 5 மாதங்கள் கொடுத்துவிட்டு வெற்றி பெற முடியாது என சொல்லுங்கள். அதை எப்படி சொல்ல முடியும்? 5-6 மாதங்களில் உண்மை புரியும். உதாரணமாக, முடிந்த சார்ட்டை பார்த்து யார் வேண்டுமானாலும் புத்திசாலித்தனமாக பேசலாம். சார்ட் உருவாகாத நிலையில கணிப்பதுதான் திறமை. இப்போது நேரடி சந்தை இயங்கவில்லை, அதனால் நான் இங்க எதையும் சொல்ல முடியாது. இவைதான் விஷயங்கள். ஆனா இன்று நாம் பலருக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இன்று அவர்கள் நேரடி சந்தையில் தாங்களாகவே செய்கிறார்கள். இது ஒரு பெரிய விஷயம். அவர்கள் எனக்கு செய்திகளை அனுப்புகிறார்கள், சார் நான் இதை செய்தேன் என்று. அதை கேட்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிலரால் இன்னும் முடியவில்லை, போராடுகிறார்கள். அவர்களும் ஒரு நாள் சாதிப்பார்கள். சார், நாம் வால்யூம் பற்றி பேசி வெறும் 15 நிமிடங்களே ஆகிறது என்று நினைக்கிறேன். ஆனால் அதுவே மிக அதிகமாக தெரிகிறது. இன்னும் வால்யூம் பற்றி பேச நிறைய இருக்குது. 15 நிமிடங்களில் நாம் இந்த விஷயங்களை சொல்லிவிட்டோம். உங்கள் நேயர்களே சொல்லட்டும், அவர்களின் அனுபவம் 15 மடங்கு அதிகரிச்சிருக்கும். இந்த 15 நிமிடங்களில் அவர்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் அவர்களின் வாழ்க்கையில் 2 முதல் 5 ஆண்டுகளை மிச்சப்படுத்தி இருக்கும் என்று நான் அவர்களுக்கு சொல்வேன். இனி அவர்கள் வர்த்தகம் செய்யும் போது இது அவர்களின் பணத்தை மிச்சப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை அவர்களால் லாபம் ஈட்ட முடியாவிட்டாலும் நஷ்டத்தை தவிர்க்க முடியும். வர்த்தகம் செய்வதற்கு முன் அவர்கள் வால்யூமை பார்ப்பார்கள். சந்தேகம் இருந்தால் வர்த்தகம் செய்ய மாட்டார்கள். எனவே நினைவில் கொள்ளுங்கள், எந்த முடிவும் எடுக்காமல் இருப்பதும் ஒரு முடிவுதான். ஏனென்றால் கற்றலுக்கு விலை கிடையாது. ஆனால் சந்தை உங்களுக்கு பாடம் புகட்டும் போது அது மிகவும் வலியாகவும் அதிக பண இழப்பாகவும் இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, என் காலத்துல எனக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்ல. நான் RSI கற்றுக்கொள்ளவே பல லட்சங்களை செலவழித்தான். RSI கற்றுக்கொள்ளேன். அப்போது 1 லட்சத்தின் மதிப்பு என்னவென்று யோசித்து பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் அது ரொம்ப பெரிய தொகை. நான் 2005 அல்லது 6ஆம் ஆண்டு பற்றி பேசுகிறேன். அந்த காலத்துல 1 லட்சம் ரூபாய் சம்பளம் என்பது சார் 2-3 பேரின் ஒரு வருட சம்பளமா இருக்கும். எனக்கு நினைவு இருக்கிறது சார். 5வது ஊதிய குழுவில DGPயின் அடிப்படை சம்பளம் 26,000 ரூபாயாக இருந்தது என்று நினைக்கிறேன். அடிப்படை சம்பளத்துடன் அகவிலைப்படி போன்றவற்றை சேர்த்தால் அது 2-3 மாத சம்பளமாக இருக்கும். அந்த காலத்துல வேறு வழியே இல்லை. நீங்கள் என்ன செய்வீர்கள்? எதை பற்றியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யாரிடமாவது ஆலோசனை கேட்க வேண்டும். இன்று உலகம் உங்கள் கையில் இருக்கும் போனில் அடங்கிவிட்டது. ஆனால் அதை கொண்டு எவ்வளவுதான் ஆலோசனை கேட்பீர்கள்? இல்லை, அது சரிதான், அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தன. ஆனால் பிரச்சனைகள் வரும்போதுதான் மனிதன் மேம்படுகிறான். அந்த பிரச்சனைகள் இல்லை என்றால் அதற்கான மதிப்பும் இருந்திருக்காது என்று நான் நினைக்கிறேன். அதனால ஒருவேளை நான் இங்க இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் இருக்கிற இடத்துக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதை காட்ட வேண்டியிருந்தது. அப்புறம் பாருங்க சார், நான் இப்போ இதை நம்புறேன். நான் மார்க்கெட்ல இவ்வளவு காலம் தாக்கு பிடிச்சது இல்ல, மார்க்கெட்ல நான் செஞ்சது எதுவுமே என்னோட சாதனை கிடையாது. நான் அதை அப்படி நினைக்கல. என்னோட ஒரே சாதனை என்னன்னா, என்னோட சமுதாயத்துல, என்னோட வீட்டு ஆளுங்க கிட்ட, எங்களை தெரிஞ்சவங்க கிட்ட, அவங்க எல்லாரோட எண்ணத்தையும் நான் மாத்திட்டேன். இன்னைக்கு அந்த சமுதாயமே ஸ்டாக் மார்க்கெட் ஒரு சூதாட்டம் இல்லைன்னு நம்புது. இன்னைக்கு எங்க ஊருக்கு போங்க, எங்களை சுத்தி ஒரு 15-20 கிராமங்கள் இருக்கு. எங்க வேணாலும் போங்க, அங்க போய் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு சூதாட்டமானு கேட்டு பாருங்க. யாராவது அப்படி சொல்லுவாங்களான்னு சந்தேகம்தான். மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கிற ஒரு ஆளை காட்டுங்கன்னு மக்கள் சொல்லுவாங்க. இன்னைக்கு எங்க ஊருக்கு போனா மக்கள் எங்களை தான் கை காட்டுவாங்க. மக்களோட பார்வையை நான் மாத்திட்டேன். எங்க வீட்டாளுங்க வெளியாளுங்கன்னு உன்னால முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ அவன் செஞ்சிடுவான்னு எனக்கு அப்பவே தெரியும்னு சொல்றாங்க. மக்களோட மனநிலையையும் பார்வையையும் நான் மாத்திட்டேன். இதுதான் என்னோட சாதனை. நான் உருவாக்குன இந்த பார்வை அடுத்த 2-3 தலைமுறைக்கும் தொடரும். நமக்கு அப்புறமும் 2-3 தலைமுறைக்கு இது இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேச்சு வரும்போது மக்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க.
பீகார் மாதிரி ஒரு மாநிலத்தில் இருந்துகிட்டு ஸ்டாக் மார்க்கெட் விஷயங்களை முன்னெடுத்து வந்ததும் இப்ப மக்கள் அதை கத்துக்க விரும்புறதும் தான் என்னோட சாதனை. நான் யூடியூப் வீடியோக்கள் மூலமா மக்களுக்கு ஆர்ஏ பண்ணுங்க, ஐஏ பண்ணுங்க, ஃபைனான்ஸ் படிங்கன்னு சொன்னேன். ஏன்னா ஃபைனான்ஸ் படிச்சா நீங்க வேலை இல்லாம இருக்க மாட்டீங்க. எங்கேயாவது ஆர்ஏ பண்ணுவீங்க, இல்ல ஐஏ பண்ணுவீங்க, எங்கேயாவது வேலை கிடைச்சிடும். ஃபைனான்ஸ் படிச்சவங்க சீக்கிரம் வேலை இல்லாம இருக்க மாட்டாங்க. எங்க ஊர்ல எப்படின்னா பிஏ படிங்க, எம்ஏ படிங்க, ஹிஸ்டரி ஹானர்ஸ் படிங்க, அப்புறம் யூபிஎஸ்சிக்கு தயார் பண்ணுங்க, பிபிஎஸ்சிக்கு தயார் பண்ணுங்க, பீகார் போலீஸ், தரோகான்னு போங்க. ஆனா எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும்? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேலை இல்லாம இருந்தா என்ன பண்ணுவீங்க? அரசு வேலை எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா? அது கஷ்டம். அரசு வேலை எல்லாருக்கும் கிடைக்காதப்போ நீங்க ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏதாவது கடை வைப்பீங்க, துணி கடை. இதெல்லாம் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்? நீங்க ஃபைனான்ஸ் படிங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஆர்ஐ பண்ணியிருக்காங்க. எங்க ஸ்டூடெண்ட்ஸ்லயே கூட ஒரு 4 பேர் ஆர்ஐ பண்ணியிருக்காங்க. இந்தியால மொத்தம் 1500 1600 ஆர்ஐக்கள், அதாவது செபியோட ரிசர்ச் அனலிஸ்ட்கள் இருக்காங்க. அதுல ஒரு 50-60 பேராவது நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனான்சிங்கிறது ஒரு பெரிய துறை. இது வெறும் சார்ட் ட்ரேடிங், ஸ்டாக் ட்ரேடிங் மட்டும் கிடையாது. அதை தாண்டியும் ஒரு உலகம் இருக்கு. நீங்க மக்களுக்கு வழிகாட்டலாம், பாடம் எடுக்கலாம், ஆர்ஏ, ஐஏ, பிஎம்எஸ், மியூச்சுவல் ஃபண்டுன்னு நிறைய பண்ணலாம். இதோட வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனா என்னன்னா, மக்கள் இதை ஒரு சூதாட்டம்னு மட்டும் நினைக்கிறாங்க. இந்த கேபிட்டல் மார்க்கெட்லயே ஒரு உலகமே இருக்கு. ஒரு ஊசியில இருந்து ஃபைட்டர் ஜெட் வரைக்கும் எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிருக்கு. நீங்க கத்துக்க ஆரம்பிக்கும் போது சரியான பாதையில முன்னேறுவீங்க. கத்துக்கணுங்கிற ஒரு பசி உள்ளுக்குள்ள வரும். அப்புறம் நீங்க சாதிச்சிடுவீங்க. சாப்பாடு ருசியா இருக்காது சார், பசிதான் அதிகமா இருக்கும். உண்மைதான் சார். நானும் வெளியூர் போயிருந்தப்போ அதை உணர்ந்தேன். ரொம்ப நன்றி சார். உங்ககிட்ட பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் பேசினாலும் பத்தாதுன்னு தோணுது. ஆனா நமக்கு நேர குறைபாடு இருக்கு. நம்ம ஆடியன்ஸ் 1 மணி நேரம் தான் பார்ப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு மேலான வீடியோக்களை நாங்க பார்க்க மாட்டோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நான் முன்பு நீண்ட வீடியோக்களை தயாரித்தேன். புதியவர்கள் 10-15 நிமிட வீடியோக்களை கேட்டதால நான் அதற்கேற்ப மாற்றினேன். ஆனால் பழைய பார்வையாளர்கள் நீண்ட வீடியோக்களை சிறந்தது என்று கோபமடைந்தனர். இரு தரப்புக்கும் இடையே நான் என்ன செய்வது? நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களை தயாரித்து விட்டேன். எனவே இப்போது நீங்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நேரம் குறைவா இருப்பதனால இப்போதே கற்றுக்கொள்ளுங்க. எனது யூடியூப் சேனல்ல உள்ள பழைய வீடியோக்கள் அனைத்தும் குறைந்தது 1 மணி நேரம் இருக்கும். சில வீடியோக்கள் 2-3 மணி நேரம் கூட நீடிக்கும். இது உங்கள் அர்ப்பணிப்பா? என் காலத்தில் யாரும் எனக்கு வழிகாட்டவில்லை என்பதே என் வருத்தம். தவறான பாதையில் சென்று அதை திருத்த நிறைய நேரமும் பணமும் செலவானது. அது மிகுந்த வலியாக இருந்தது. யாரும் துணை இல்லாம, உங்கள் பேச்சை கேட்க ஆள் இல்லாம, தனிமையில் விரக்தியில் அமர்ந்திருக்கும் அந்த வலி மிகவும் மோசமானது. ஏனென்றால் அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன். அந்த வாழ்க்கையிலிருந்து மக்களின் சில நிமிடங்களையாவது என்னால் காப்பாற்ற முடிந்தால் அவர்கள் மூலம் நான் எனது வாழ்க்கையை வாழ்ந்ததாக உணர்வேன். ஏனென்றால் நான் வாழ்ந்த விஷயங்கள், வாழ்க்கையின் அந்த வலியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த வலியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எங்கள் கிராமத்திற்கு சென்று விசாரித்து பாருங்கள். இந்த மனிதன் எந்த சூழ்நிலையில் இருந்தான், எங்கிருந்து எப்படி உயர்ந்தான் என்று மக்கள் சொல்வார்கள். இங்குள்ள பார்வையாளர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நீங்களும் கடினமாக உழைக்க வேண்டும், படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றலில் முதலீடு செய்ய வேண்டும், பயப்பட வேண்டாம். ஏனென்றால் கல்வி ஒருபோதும் வீண் போகாது. கல்விக்கு மிகுந்த வலிமை உண்டு. அது இன்று இல்லாவிட்டாலும் நாளை நிச்சயம் உதவும். உடனடியாக வராது, ஆனா வரும். கற்கும் போதே உங்களை சுற்றியுள்ளவர்கள் வியக்கும் அளவுக்கு உங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். உன்னால் முடியாது என்றவர்கள் இவன் சாதிப்பான் என்று நான் அப்போதே சொன்னேன் என பேச வேண்டும். எனவே இந்த அளவிலான அர்ப்பணிப்புடன் முன்னேறுங்கள். ஒரு நாள் வரும், நீங்க சாதிப்பீர்கள், நிச்சயம் சாதிப்பீர்கள். முடியாதது என்று எதுவுமே இல்லை. என்னால் முடியும் என்றால் உங்களாலும் முடியும். எங்களை விட சிறப்பாக உங்களால செய்ய முடியும். இத்துடன் விடைபெறுகிறோம். விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். உங்களுடன் பேசியது மகிழ்ச்சியாக இருந்தது. நிச்சயமாக உங்களிடமிருந்து நாங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வீடியோவை வால்யூம் பற்றி விரிவாக செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சார். அது நான் விரும்புவதால் மட்டும் நடக்காது. எங்கள் பார்வையாளர்களும் வால்யூம் பற்றிய வீடியோ வேண்டும் என்று கமெண்ட் செய்தால் தயவு செய்து வால்யூம் என்று கமெண்ட் செய்யுங்கள். நாங்கள் சாரிடம் மீண்டும் நேரம் கேட்டு வால்யூம் பற்றி ஒரு விரிவான வீடியோவை பதிவு செய்வோம். சார் எப்படி வால்யூமை சிறப்பாக பயன்படுத்துகிறார் என்பதை பற்றி. இன்றைய வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோவில், அடுத்த பாட்காஸ்டில், அடுத்த கற்றல் வீடியோவில் உங்களை சந்திப்போம். சாரின் கோர்ஸை செக் செய்து பாருங்கள். அதன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனிலும் பின் செய்யப்பட்ட கமெண்டிலும் இருக்கும். இது ஒரு அற்புதமான கோர்ஸ். சமீபத்தில் தான் சாருடன் இதை பதிவு செய்தோம். இன்று நீங்கள் கற்றுக்கொண்டது சாரின் ஒட்டுமொத்த பயணத்தில் ஒரு சிறிய பகுதிதான். அதிலிருந்து நீங்கள் இன்னும் நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம்.
ஆமா, நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். இன்றைய செஷன் எப்படி இருந்தது என்று கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் கருத்து என்ன? உங்களுக்கு எது பிடித்திருந்தது, எது பிடிக்கவில்லை, நாங்கள் எதை மேம்படுத்தலாம், அனைத்தையும் சொல்லுங்கள். அப்போதுதான் அடுத்த முறை உங்களுக்காக இன்னும் சிறந்த விஷயங்களை கொண்டு வர முடியும். மிக்க நன்றி சார், நன்றி.